ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல் லைஃப் இஸ் சினிமாட்டிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாய் சரண், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? ம், ஆல் குட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேத்து தானே எல்லாருக்கும் பார்த்தோம். எல்லாருக்கும் ஈத் முபாரக் டு ஆல் மை வியூவர்ஸ். ஸோ ஜாலியாக பிரியாணி சாப்பிட்டு ஹாப்பி ரம்ஜான். ஜாலியாக இருங்க எல்லாரும். பிரியாணி எனக்கு வரல, உனக்கு வந்துச்சாடா? பேச்சுலர்ல நம்மளா போய் வாங்கிக்க வேண்டியதான். எனக்கு இது பிரியாணி வரல. ஸோ செகண்ட் திங், ஸோ என்னோட யூடியூப் சேனலில் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஜாலியாக இருக்கு எனக்கு. ட்ரிபிள் டிஜிட்டில் சப்ஸ்கிரைபர் பார்க்கவே 100 பேர் என்னை மதிச்சு நான் பேசுறதெல்லாம் கேட்குறாங்க, நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. லாட் மோர் டு கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த ஷோ அதிகமாக போடுறேன்டா, அதுக்கு எதாவது பதில் சொல்லணும். இல்லை, எல்லாருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும்லடா அந்த மாதிரி. ஸோ ஸோ கால்டு இன்டர்வியூ அப்படி வச்சுக்கலாம். ம். ஸோ என்ன பண்ண போறோம்னா, 1 வீக் ஆச்சு கடைசியா போன வீக் பேசினோம். ஸோ எப்படின்னா இந்த 1 வீக் எப்படி போச்சு, ஐபிஎல் மேட்சஸ் எல்லாம் அதை பேசிட்டு அடுத்த வீக் என்ன பண்ண போறாங்க அவங்க அப்படின்றதும் சேர்த்து ஒரு கலவையா பேசி விட்டுருவோம். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் மாதிரி சேர்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் ம். நம்ம எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் டீம்ல இருந்து ஆரம்பிப்போம். நான் இவ்வளோ மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் அது பெங்களூர். ஆர்சிபியா? ஆர்சிபி தான். ஸோ குருசாமி ஆட்டாம எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ ஆர்சிபி பத்தி பேசணும்னா, ஆன் பேப்பர்ல பார்க்கும்போது ஓகே, நல்ல டீமா தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஹோப்பே இல்லை இங்கிலீஷ் பிளேயர்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து இப்போதான் இந்தியா கிட்ட பில் அடி ஷாட்டு. வாங்கிட்டு போனாங்க. எல்லாருமே எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் யூனிட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே அளவு பவுலிங் யூனிட் ஹேசல்வுட். ஒரு ஸ்டாட் பார்த்தேன், 48 பால்ஸ் போட்டிருக்காரு இது வரைக்கும். ம். 31 டாட் பால்ஸ் போட்டிருக்காரு, 31 to 32 டாட் பால்ஸ். 31 மரம் நட்டு வச்சிருக்காரா? அவன் மட்டும். ஸோ ஆர்சிபியோட பவுலிங் லைனப்ப அவன் அவன் மட்டும் தனியா எடுத்துட்டு போறான், லீட் பண்றான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போறா. புவனேஸ்வர் குமார் போன மேட்ச் நல்லா போட்டாங்க. ஸ்பின்னர்ஸ். நல்லா சப்போர்ட் ரோல் பண்ணார்ல. ம், ஸ்பின்னர்ஸ் அதே மாதிரி ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல guys, ஏன்னா சீரியஸா. நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கு எதுவும் இல்லைல்ல, அவங்க ஸ்பின்னர்ஸ் போட்டா நல்லா போகும் பாரு. நம்ம ஸ்பின்னர்ஸ்லாம் தனியா ஒதுக்கி வச்சிருக்க நேரம். ஸோ அவங்க ஆ. ஸ்பின்னர்ஸ்ன்றது சூப்பரா சூப்பரா போட்டு, எப்படி சொல்றது, 2 மேட்ச்மே குணால் பாண்டியாலாம். குணால் பாண்டியா 3 மேட்ச் ஆட்டாங்களா, 2 மேட்ச் ஆட்டிருக்காங்க. ஸோ குணால் பாண்டியா இருக்கும் சரி, சுரேஷ் சர்மா நல்லா போட்டான். லிவிங்ஸ்டன் ரெண்டு பக்கமும் டேர்ன் பண்றான்டா பால, ஆஃப் ஸ்பின் லெக் ஸ்பின் ரெண்டுமே போடுறான். ஸோ இம்ப்ரெஸ்ட். இது வரைக்கும் சென்னை பார்க்கும்போது கிரவுண்ட் நல்லா வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு, ஆனா நமக்கு தான் பண்ணல. இல்ல, நம்ம பண்ணிச்சு, அடிச்சு பவுலர்ஸ் என்ன விட்டானுங்க. மாதிரி. ம். ஆல்மோஸ்ட். ஸோ அதுதான், அவங்க பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்கடா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்கடா. ஸோ டிஃபெண்டிங் சேப்பாக்க தெரியல. கஷ்டம் தான். இதுவும் வரல போல பெருசா. ம். ஆர்சி அதோ அந்த ஆர்சிபி மேட்ச்னால எல்லாருமே கடுப்பா இருந்தாங்களே. அந்த கடுப்பு நம்ம தனியா பேசிக்கலாம்டா. இப்போ நம்ம ஆர்சிபியை ஃபோக்கஸ் பண்ணோம். ஆர்சிபியை ஃபோக்கஸ் பண்ணா அடுத்து அவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து விராட் கோலி அந்த ரஜத் பத்தி கேப்டன்சி சூப்பரா பண்றான்டா. பவுலிங் சேஞ்சஸா நல்லா இருக்கட்டும், பால் ரொட்டேட் பண்றான். பேட்டிங் அவனோட லீடிங் வச்சு தனியா ஜெயிச்சு குத்துறான்டா. அந்த 196ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல கேட்ச் டிராப், பட் அதை தாண்டி 4 கேட்ச் விட்டா அப்புறம். ரொம்ப விரக்தி, நானும் விரக்தியில தான் இருக்கேன். விரக்தி அடக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு என்னடா, ஆர்சிபி எப்படி உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி போகுது ஆர்சிபி இதுக்கப்புறம் வர மேட்சஸ்? ஏன்னா டபிள்யூபிஎல்லுமே ஆர்சிபி இப்படிதான் ரொம்ப முதல் 2 மேட்ச் ஜெயிச்சாங்க. ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் இருக்கு. மோர் தென் பேட்டிங் வந்து பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கனால தான் ஆர்சிபியோட ஸ்குவாட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு. ம். ஹேசல்வுட் ஃபார்ம்ல இருக்கான். புவி நல்லா பால் போட்டான், ஸ்விங் பண்றான். ஓகே. யாஷ் தயால். நல்லா சப்போர்ட் ரோல் பண்றான். அண்ட் யஷ்டகோர். யாஷ் தயால். யாஷ் தயால், சாரி. எஸ். எஸ் தயால் வந்து நல்லா போட்டா போன வாட்டியும். ஸோ பவுலர்ஸ் எல்லாருமே சூப்பரா போடுறாங்களே. பேட்ஸ்மேனும் அதுக்கேற்ற மாதிரி ஃபில்ஸ் ஆகிட்டு நல்லா பண்றான். ஸோ இது விராட் கோலி நல்லா பண்றான், ரஜத் பட்டிதார் நல்லா நல்லா பண்றான். டிம் டேவிட். எல்லாம் டிம் டிம் டேவிடுக்கு டேவிட்லாம் அந்த 4 6 ஒதுக்கு. ஐ டிம் டேவிடு என் ஃப்ரெண்டு சொல்லுவான், இங்க இருக்கான். அவன் ஃபுல் டாஸ் போட்டான் அவன் ஃபார்முக்கு வந்துருவான். அவனுக்கு ஃபுல் டாஸே போடக்கூடாது, நீ சும்மா பிச்சு குத்தி போட்டா அவன் அடிக்கவே மாட்டான்டா. ஏன் இந்த சாம்கரனுக்கு ஓவர் கொடுத்தானுங்க? அஸ்வினுக்கு கூட ஓவர் இருந்துச்சு.
தெரியல. ஆனா அது வரைக்கும் நல்லா போட்டிருந்தான். அந்த ஓவர் ம் மட்டும்தான் அடி வாங்கினான். 2 ஓவர் நல்லா போட்டான். ஸோ ஆர்சிபி அந்த ஓவர் நம்ம கொஞ்சம் நிறைய கொடுக்கலனா மேபி மொமெண்டம் நம்ம நம்ம சைடு ஃபிட் ஆயிருக்குமோ. அந்த ஒரு ஆமா 25 ரன்ஸ் கிட்ட போச்சு ஷார்ட். நினைக்கிறேன். எஸ். அந்த அதாவது ஓவர் கொஞ்சம் ஒழுங்கா போட்டிருந்தா மேபி சேஸ் பண்ணிருப்பாங்களோ தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு கிளினிக்கலான பெர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி கிட்ட இருந்து 2 மேட்சுமே எங்கேயுமே ஃப்ளூக்ல ம். ஜெயிச்சாங்கன்னு எங்கேயுமே சொல்ல முடியல. ஆமா, எல்லா பாக்ஸும் டிக் பண்ற மாதிரி நல்ல ஆல் அரௌண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை ஆர்சிபி. ஆர்சிபி ஆர்சிபி எப்பயுமே என்ன பண்ணும்னா வெளில ஜெயிச்சிரும். ஹோம் நெக்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு ஹோம்ல நடக்குது. தட்ஸ் த கீ பாயிண்ட். அந்த இந்த ஹோம்ல அவங்க பவுலிங் அட்டாக் வச்சுட்டு ஜெயிச்சிடலாம் ஈஸியா ஹோம்ல கூட. பொட்டி கிரவுண்ட் தான், பட் ப்ரெஷர் ஆகாம போட்டாங்கன்னா ஐ திங்க் பிளே ஆஃப் போயிடுவாங்கடா. நல்லா விளையாடுறாங்கடா. சிஎஸ்கேல வந்து சென்னையில வந்து ப்ரெஷர் ஆகாம போடுறாங்க. அப்புறம் ம் ஆர்சிபியில எனக்கு அதான் எனக்கு கேகேஆர் போய் கேகேஆர் அடிக்கிறது, சிஎஸ்கேல சென்னையில வந்து சிஎஸ்கே அடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி பட் தே வேற ஹவ் டன் இட். ஞாபகப்படுத்திட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிபி. நேத்து ஒரு வாட்டி கூட்டிட்டு போயிட்டானுங்க ஒருத்தனுங்க. சின்ன பசங்க எல்லாம் புடனில அடிக்கிறானுங்க தம்பி. காய்ஸ் இவனால அடக்க முடியல சிஎஸ்கே விரக்தியில இருந்து. நம்ம சிஎஸ்கே பத்தி பேசுவோமா? ஸோ ஆர்சிபி பத்தி, ஆர்சிபியோட நெக்ஸ்ட் மேட்ச் பாத்துருவோம். ஸோ இந்த 2 மேட்ச் சூப்பரா பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு குஜராத் டைட்டன்ஸ் கூட பெங்களூர்ல நடக்குது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச். ஸோ எனக்கு தெரிஞ்சு குஜராத்தும் நல்லா தான் விளையாண்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா பெர்ஃபெக்ட் காம்படிட்டர்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே கொஞ்சம் அண்டர் பிளேடா இருந்தாலுமே குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் பவுலிங்லயும் சரி பேட்டிங்கும் சரி கொஞ்சம் ஈக்குவலா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த டாப் 3. ஆனா ம். டாப் 3 தாண்டி அவங்களுக்கு பேட்டிங் இல்லடா. என்ன இப்போ என்ன எப்படி பண்ண போறாங்க? ஏன்னா மும்பை கூட குஜராத் ஆடின மேட்ச் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணானுங்க. பட் 200 ரன்ன்றது கம்மியா பட்டுச்சு. நல்லா தாண்டா ஆடினீங்க பார்த்தா அதுக்கு ஒரு பேட்டிங் இல்லை அவனுங்களுக்கு. ஷெட்ஃபின் ருதர்ஃபோர்ட் நல்லா ஆடின மேட்ச். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு தலைவன் வைட் ஏக்கர் போட்டா பேட் வர ஆமா, மாட்டேங்குது அவனுக்கு. அதையே தான் போட்டு இது போட்டுட்டே இருந்தானுங்க. டிஃபென்சிவா ம், போயிட்டானுங்கல்ல அந்த மேட்ச். ரொம்ப ஆனா மஷாக் ஜெயிச்சிட்டானுங்கல்ல. கொடுக்கணும். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் டீமா இருந்தாங்க. பட் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்காங்க. அவங்க அந்த டாப் 3 தான்டா. டாப் 3லாம் அந்த டீம் அவ்வளவுதான் இப்போ. பேட்டிங் டாப் 3 நல்லா இருக்கு. ம், ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஸ்குவாட் வச்சு பார்க்கும்போது அவங்க இன்னும் ஒன் ஸ்டெப் அஹெடா இருக்க மாதிரி ஆமா. இருக்குல்ல ஏன்னா ஜிடியோட. டாப் 3 தாண்டி எல்லாருமே கொஞ்சம் தே கேன் பேட் டில் 6 ம். 7 வரைக்கும். ஸோ அதுதான் அங்க இஷ்யூ. இங்க குஜராத்ல அந்த இது இந்த கிடையாது. வாட்டி ஆர்சிபில எல்லாருமே ஒரே நேரத்துல ஃபார்ம்ல இருக்காங்களா? இதுக்கு முன்னாடி எவனா ஒருத்தன் இருப்பான் அடிப்பான். ஆம். இந்த வாட்டி எல்லாருமே ஃபார்ம்ல இருக்கானுங்க. விராட் கோலி, அஜய் பட்டிடார், ஹேசல்வுட். கைஸ் நாங்க ஜிங்ஸ் பண்ணல. வி ஆர் சோ ஹாப்பி ஃபார் ஆர்சிபி சொல்ல போனா. ஆமா, எனக்கு ஆர்சிபி ஜெயிச்சதுக்குள்ள அவ்வளவா இது இல்ல. Okay. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதான் நல்லா விளையாண்டா சப்போர்ட் பண்ண போறோம். இப்போ நாங்க சிஎஸ்கே நல்லா விளையாடினாலுமே எங்களுக்கு பிடிக்கல. சீரியஸா சொல்லணும்னா as a ஃபேனா என்னதான் நான் இப்பயும் சிஎஸ்கே டிஃபெண்ட் பண்ணுவேன். எனி டேஸ் ஐ வில் டிஃபெண்ட் சிஎஸ்கே அண்ட் எம்எஸ்டி. பட் கிரிக்கெட் ஃபேனை பார்க்கும்போது இட்ஸ் ஹார்டு, ரியலி ஹார்ட். எல்லாம் போடுறானுங்கடா நீங்க சரி போட்ட சரி. அடி அடியில அடிச்சிட்டு அதனால நேத்து வந்து ஆஹ் 7th புகழ்றானுங்க. ஹார்வெஸ்டிங்ல அப்புறம் இல்லையா? எவ்வ- சரி ஓகே 2 டீம் பார்த்தாச்சு. ஸோ ஆர்சிபி vs ஜிடி யார் ஜெயிப்பா உன்னோட இதுல? ஆர்சிபி தான். ஐ கோ வித் ஆர்சிபி. 70-30ங்கிற மாதிரி. சேம்டா 70-30 அனுப்பும். 70-30 எங்க எங்க மாட்டோம். ஆர்சிபி இந்த மேட்ச் தோக்குதுன்னா மெயினா அவங்க பவுலிங் தான் தோக்கும். பவுலிங் ஏன் பவுலிங்கா. தோக்குனா அந்த அந்த கிரவுண்ட்ல அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது, இல்லைன்னா ரன் அதிகமா கொடுத்து அப்படியே தோக்குமே தவிர ஐ திங்க் பேட்டிங் சூப்பரா இருக்காங்க. ஏன்னா அந்த டாப் 3 தாண்டி ஃபர்ஸ்ட் அங்க பேட்டிங்க படிக்கல். பொடிச்சாங்கன்னா ஈஸியா ஜெயிச்சிருவாங்களோன்னு தோணுது. ம் இப்போ இங்க அந்த டாப் 3ல இந்த டாப் 3 தாண்டி வேற பேட்டிங் இல்ல குஜராத்ல. பட் அங்க படிக்கல் எல்லாம் படிக்கல ரொம்ப ஓவர் பிளே பண்ணல. பட் படிக்கல் வந்து விக்கெட் விழுந்தா நின்று ஆடுவோம் ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம் பிடிச்சி வச்சுப்போம். அந்த மாதிரி போன பேட்ஸ்மேன்ஸ் வந்து மேட்ச்ல நல்லா கேமியோ பண்ணலாம். ம் பார்ப்போம். ஸோ ஐ கோ வித் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி சிட்டி எப்போ நடக்குதுன்னா வெனஸ்டே நடக்குது. ஸோ வெனஸ்டே மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் 2 பேரும் ஆர்சிபி தான். ஸோ அன்னைக்கு நாங்கள் இதை கட் பண்ணி நான் என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் போடுறேன் எங்கள் ப்ரெடிக்ஷன்ஸை. ஸோ நொட்டிட்டு பேர போக வேண்டியது. ஏய் கைஸ் நாங்க பண்ண மோஸ்ட் ஆஃப் த ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டா போயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல. ஓகே. டெல்லி, அப்புறம் டெல்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் டெல்லி கொஞ்சம் ஐ இதாதான் ஐம் ஜெயிச்சானுங்க. இம்ப்ரெஸ்ட் டெல்லி. பட் டெல்லி ஆஹ் பஞ்சாப் பஞ்சாப்
எஸ்ஆர்எஸ் நாங்க சொன்ன மாதிரி அந்த டபுள் டபுள் எஜ் ஸ்வாட் கரெக்டா ஒர்க் ஆகுது பாத்தியாடா. ரெண்டு பக்கம் கத்தி, விசாரிச்சு. ஒண்ணு குத்துவோம் ஆமா. இல்ல நாங்களே குத்திப்போம். அது ஆனா அப்புறமேட்டா அவங்க எனிடே தே கேன் கம் பேக். யா அதுதான் அவங்க கிட்ட அந்த பவுலிங்குமே ஸ்ட்ராங்கா இருக்குடா அவங்க. தெரியல அது என்ன. ஹைதராபாத் விட்டு வெளில வந்தா அவங்களோட பவுலிங் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஹைதராபாத் வந்து வெளில இருந்தா ஆனானுங்க என்ன கொஞ்ச தூரம் விசாகப்பட்டினம், ரொம்ப தூரம் கிடையாது. பட் ம். நெக்ஸ்ட் சரி நம்ம சென்னை பத்தி பேசுவோம் கொஞ்ச நேரம். எனக்கு சென்னையை பத்தி பேசுறதுக்கே கடுப்பாகுது. வாட் ரியலி என்ன ஹேப்பன் டு சென்னை. ஸ்குவாடு செலெக்ஷன் எனக்கு புரியவே இல்லை. ஏன் ருத்ராஜோட ஸ்குவாட் செலெக்ஷன் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்றாங்க ஸ்குவாட் ஈஸியா கான்வே உள்ளார வச்சு எப்படி ஈஸியா எடுத்து வரலான்ட்டு. பட் எப்படி ருத்ராஜ் வந்து ஹூடாவையும் திருப்பதியும் ஒரே ஸ்குவாட்ல வைக்கிறாரு, ஓவர் டென் எடுத்துட்டு வரான். என்ன பிளான்னே ஏன்னா புரியல. வேற ஆள் இல்ல. பட் சீரியஸா சொல்லணும்னா இந்த இப்ப வந்து டெவான் கான்வே என்ன பண்ணா எனக்கு புரியலையே. டெவான் கான்வே ஓகேடா. எதுக்கு எடுத்து வர மாட்டேன். இப்ப டெவான் கன்வே ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் சீரியஸா என் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது திரிபாதி சம பிளேயர் ஓப்பனிங். அவன் இப்ப ஃபார்ம்ல இல்ல. பட் ஒரு காலத்துல 2016-17 நல்லா ஆடிட்டு இருந்த பிளேயர் தான் அவன். சரி எனக்கு திரிபாதி மேல ஹோப் இருக்குடா. பட் இப்போ பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ்ல வந்து ஒண்ணு எம்எஸ்டி பேஷ் பண்றது இல்ல கான்வே வரணும். ஏன்டா முதல் 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தா நீங்க சொல்லிருப்பீங்களா கான்வே வரணும்னு? சொல்லிருக்க மாட்டீங்க. தோத்தாதானே அந்த பேச்சு வருது. கான்வேவை நம்ம சொல்லும் போதே சொன்னோம் கான்வே வாய்ப்பு இல்லை, அப்படி ஆனாலுமே சாம் கரன் ஆடக்கூடாதுன்னு. பட் எனக்கு எங்கன்னா ருத்ராஜ் கிட்ட ஒரே கேள்வி தான். இது மகாராஷ்டிரா இல்ல ருத்ராஜ். நீங்க வந்து ஜாலியா நிறைய கேப்டன்சி பண்றதுக்கு. எதுக்கு பண்றான்னு தெரியல. ரொம்ப ஸ்குவாடு ஹூடா எதுக்கு ஸ்குவாட்ல உம் எனக்கு அந்த கூடா. நீ பவுலிங்கும் கொடுத்தது இல்ல அவனுக்கு. உம் எதுக்கு அப்ப தீபக் வரான், 2 பால் சுத்துறான் விட்டாரான். அவனுக்கான கரெக்டான திரிபாதிலாம் பொசிஷனும் நான் கிடைக்கல செகண்ட் எனக்கு தெரிஞ்சு. மேட்ச்லாம் வச்சு எப்படா திரிபாதி அவுட் ஆவான் உள்ள வருவான்ட்டு நான் யோசிச்சிட்டே இருக்கும்போதே அவுட் ஆயிட்டான். யோசிச்சிட்டே இருக்கும்போது தடுமாறுறான். ஆர்சிபி மேட்ச்ல ப்ரெஷர். பால் நகர மாட்டேங்குது. அழகா போய் விக்கெட் இருந்துச்சு ஃபில்சால் கையில. ரொம்ப ப்ரெஷர் அவனுக்கு. அது என்ன ஏன் அப்படின்னு தெரியல. பட் ரொம்ப ட்ரை திரிபாதி பண்றானோன்னு தோணுது. அவன் மேல போட்டு நிறைய பேர் அவன் நிறைய ப்ரெஷர். உட்காருங்க, ரன் இல்லாட்டி வரல. அவனை ஒரு 2 மேட்ச் அவன் ரிலாக்ஸ் ஆகட்டும். சரி யார் ஆட வைப்பா? கான்வே எடுத்துருவாங்க. சரி கான்வே யுவன் ஓகேடா. கான்வே எடுத்துட்டு வாங்க. நான் ம் ஃபர்ஸ்ட் சொன்ன 11 வச்சா அண்ணா ஷுவர் ஷாட்டா ஈஸியா ஜெயிக்கலாம்டா. நான் ஃபர்ஸ்ட் அன்சுல் அன்னைக்கு கம்போஜ் ஆடுவ. சொன்னேன். அன்சுல் கம்போஜ் அன்சுல் ஆடிட்டு கம்போஜ், சாம் கரன், பத்திரனா இல்லாம டிவான் 10 ரன் கான்வே நல்லா வச்சா போடுறான்டா. ஆடினாலே அதான் போதும். சாம் கரன் ஓவர்டனுக்கு பதிலா பத்திரனா கான்வே. நல்லா போட்டான். திரிபாதிக்கு பதிலா அன்சுல் கம்போஜ் சொல்றேன் நீ. அவ்வளவுதான் ரெண்டு. ம். இதுதான். எனக்கு தெரிஞ்சு பவுலிங் இஷ்யூவே கிடையாது. 196 கொடுக்கலாம்டா சேப்பாக்ல. சரி ஓகே, இது 20 ரன்ஸ் அதிகம். இல்ல, எனக்கு தெரிஞ்சு பவுலிங் ஹஸ் அர்ஜுனுக்கு டன் த கிளிக் ஆகுற பார்ட். மாதிரி தெரியலையே. சரி ஆஷ்னா பத்தி கொஞ்சம் திட்டாதீங்கடா, பாவம்டா. அப்படின்னு இல்ல, இல்ல சிக்கலாம் இல்ல. அப்படி சொல்ல பட் முடியாது. மத்த எல்லா டீமும் வந்து நல்லா போட்டாங்களே. மத்த டீம் அந்த ஆர்சிபி நல்லா போட்டாங்களே. அந்த வித்த வரலையே ஆஷ்னா கிட்ட. எனக்கும் ஃபீல் ஆச்சு. இன்னும் அந்த செட் ஆகலையோ. ஜடேஜாக்கும் இல்ல ஆஷுக்கு மட்டும் இல்ல, 100க்கு மட்டும்தான் ஒழுங்கா விழுவுது. கைஸ் நாங்க சொன்ன மாதிரி 100 100 தான் எங்க குலசாமி. இந்த இந்த சீசன் 9 விக்கெட் எடுத்திருக்கோம் அதுக்குள்ள ஆல்ரெடி. பட் ஃபர்ஸ்ட் ஆர்சிபி மேட்ச்ல எதுக்கு தோனி அஸ்வின் இறக்கி விட்டு 8 விக்கெட், எட்டு விக்கெட் போனோம். 8 ஏழு விக்கெட். விக்கெட் 7 விக்கெட் ஆஹ் போனதுக்கு அப்புறம் 7 விக்கெட் போயிட்டதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு வரீங்க? உம் யாருக்கு ஆட போறீங்க? என்ன இன்டென்ட்டே யாரும் இல்லாம விளையாடட்டும். ஆடிட்டு இருக்காங்க. நேத்துமே நான் பாக்குறேன் ஜடேஜா வந்து ஒன்ஸ் டூஸ் ஓட ஹிட்டிங் பால ஹிட் பண்ணோடனே யாரும் விளையாடுற மாதிரியே சுத்தவே தெரியலையே. இல்லை. இப்ப எல்லா சுத்தி அவுட் இருந்தா டீம்லயுமே பிரச்சனை வேற. பின்னாடி பிரச்சனை ஓட்டன் இல்லை. இருக்கான், அஸ்வின் என்ன இருக்கான். நீங்க அப்படியே நான் வந்து தோத்தாலும் பக்கத்துல எடுத்துட்டு போய் தோக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீ தோக்கணும்னு நினைச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு. இல்ல முடிஞ்சிச்சு. ஜெயிக்கணும்ல இல்ல. அந்த அந்த பாயிண்டே அதான். இப்ப நம்ம ட்ரை பண்ணுவோம், தோத்துட்டான் கம்மி ரன்ல தோப்போன்றது எனக்கு தெரிஞ்சு தப்பு. நம்ம கோ ஃபார் வின் தான் போனோம். ஆல்ரெடி ஆர்ஆர் கிட்ட அப்பெல்லாம் டெல்லி தோக்குறது யோசிச்சிருந்தா, கிரைம். ஆர்ஆர் டெல்லியை வந்து விடு. நான் எப்படி போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். அவனுங்கள்ட்ட போய் தோத்துட்டு இன்னொரு ஆர்ஆர் மேட்ச் கிட்ட இருக்குன்னு. தோக்குறது கிரைம் எனக்கு தெரிஞ்சு. நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா டேய். என்னடா அது? அவனுங்கிட்ட போய் நூத்தி ஏன் நூத்தி ஐம்பத்தி மூணு இது ரன் கொடுத்துட்டு எனக்கு புரியல. 100 மட்டும் நல்லா போட முடியுமா? கலீல் சூப்பரா போடுறான் ஓப்பனிங்ல. எனக்கு எனக்கு ஆமா. பவுலிங் ஆனா பிரச்சனையே இல்லடா டே. 180 நீ கொடுக்கட்டும், சொன்ன 200 பாத்தியா, கொடுக்கட்டும். புதுசா வந்து விக்கெட் எடுத்துட்டு போவான்ட்டு. எப்பயுமே சிஎஸ்கே இதுல அதே மாதிரி நேத்து புதுசா வந்து நிதிஷ் ராணா எங்க இருந்து வந்தான்னு தெரியல, அடிச்சுட்டு போயிட்டான். நாங்க இந்த ஃபார்ம் கொடுப்போர் சங்கம், இந்த விக்னேஷ் திடீர்னு கிஷோர். வந்து ஒருத்தர் அடிச்சிருக்கவே மாட்டான் இத்தனை சீசன்.
டேய் இத்தனை அதான் மேட்சா விக்னேஷ் திடீர்னு. விக்னேஷ் புத்தூர் ஆர்சிபில வந்து ரஜத் பட்டிதார் வந்து சேப்பாக்லயே அடிக்க வச்சோம். நேத்தி வந்து நிதிஷ் ராணா. ஸோ இந்த ஃபார்ம்லாம் கொடுப்போம்டா. நம்ம கிட்ட அந்த இருக்கு. அந்த ஸ்டாட் பாத்தியா நீ? 2018 அப்புறம் 180+ சேஸ் ஒன் பண்ணதே இல்ல. எயிட்டி பிளஸ் சேஸ் பண்ணதே இல்லை. ஆனா 2 கப் ஜெயிச்சிருக்காங்க. இவ்வளவு பேரு ஸ்கேம் தெரியுமா அது நடுவுல? இந்த ஸ்கேம என்னால அது எப்படி அதை வந்து அது சேஸ் டிஃபெண்ட் பண்ண பண்ண முடியல அந்த வேணாம். உங்க ஸ்கேம. கிரவுண்டு ஓகே, உங்க கிரவுண்டுல அடிக்கிறது கஷ்டம், ஓகேவா. 2 கப்பு ம் ஜெயிச்சிருக்கானுங்க. இருந்தாலுமே எல்லாருக்குமே 270 280 போயிட்டு இருக்கும்போது 180 கூட சேஸ் பண்ண முடியாம ஒரு பேட்டிங் லைன் வச்சிருக்கேன். அதுதான் பிரச்சனை இங்க. அதான் பிரச்சனை. நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து பவுலர் ஸ்கேன் டிஃபெண்ட் அப்படின்னா எனக்கு ஒரு கேள்விக்குறிதான் தோனியுமே அங்கேயுமே. எனக்கு பால் பேட்டுக்கு நீ அடிக்கிற மாதிரி போட்டா ஸ்லாட்ல போட்டு அடிப்பேன், இல்லாட்டி நான் ஸ்விங் கூட பண்ண மாட்டேன். டொக் வச்சுட்டு சிங்கிள் டபுள் தான் விடுவேன். இந்த மாதிரி தான் எல்லா பாலையுமே அடிக்க ட்ரை பண்ணா என்ன வரதே லாஸ்ட் 2 3 ஓவர் தான் வரீங்க. நான் நேற்று நேற்று ஜடேஜாவும் யோசிச்சேன்டா அதை. அப்படிதான் பண்றான். நேற்று ரெண்டு பேருமே மட்டை வச்சுட்டு ஓடுறீங்க, என்ன நினைச்சிட்டு அது இருக்கீங்க? சொல்லுவாங்கல்ல, தே வெயிட் ஃபார் அந்த ஒரு பேட் பாலுக்கு வெயிட் பண்றாங்க. ஆனா சுச்சுவேஷன் வந்து ஒரு பேட் பாலுக்கான சுச்சுவேஷன் கிடையாது. ஒரு பேட் பால் போடுவான், எங்க சிக்ஸ் ரன் ரேட் வந்துச்சு. 15 போயிட்டு இருக்கு, ரெக்வயர்ட் ரன் ரேட். பேட் பாலுக்காக வெயிட் பண்ற நேரமா இது? ரெண்டு ரெண்டு ஓவர் ஒரு பேட் நல்லா பால் போட்டா ஓடி சிக்ஸ் அடிச்சிட்டாங்க. விளையாண்டுட்டு இருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அது எப்படி இன்டென்ட் இல்லையா என்ன இல்லைன்னு எனக்கு சொல்லவே தெரியல. பட் இன்டென்ட்டே இல்ல பேட்ஸ்மேன்ட்ட. டீம்ல ஒரு இன்டென்ட் இருக்க மாதிரியே தெரியல பவுலிங். பட் ஓகே. எனக்கு தெரிஞ்சு நான் பவுலிங் குறைய சொல்ல மாட்டேன் இன்னுமே. பவுலிங் 3 மேட்ச் சூப்பரா போட்டிருக்காங்க, விக்கெட் எடுத்துறாங்க. உனக்கு வந்து விக்கெட் எடுக்கலாம் பரவாயில்ல, விக்கெட் எடுத்திருக்காங்க. எவ்வளவு டாட் பால்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல நேற்று. ரெஸ்பெக்டிவான ரன். இப்போ 183 சேஸ் பண்ணலாம்டா, 196. ஏன்டா லக்னோக்காரன் வந்து போன வருஷம் அடிச்சுட்டு போனான் 200 மேல சேப்பாக்கல. 196 சேஸ் பண்ணு. ஸ்டாயினிஸ் அடிச்சு கொடுத்தான். ஆஹ் நீ ஒரு 2 பார்ட்னர்ஷிப் கிளிக் ஆயிருக்கணும். எனக்கு தெரியல, ஐ நாட் ஷூர். சரி சும்மா இதுக்கப்புறம் எப்படி? தோனிய வச்சு நான் அவர் வந்தாலே 20வது ஓவர்ல 400 சிக்ஸ் அடிச்சிருக்காரு, ஐயோ 250 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு, இத்தனை சிக்ஸ் தோனி. அடிச்சிருக்காரு, ஏய், இதை போட்டு காட்டி. தோனி டேய் நான் என் கடைசி சொல்றேன், ஓவர் ஜெயிக்க காதல் மாட்டீங்க கதை. எப்படியா இருந்தாலும். அவனை பார்த்தாலே கடுப்பு வருது. எனக்கு ஒன்று நேத்து அவுட் ஆகுற அழகா அவுட் ஆகுறன்ற மாதிரி இதை பேசுறேன். டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. நல்ல ஷாட்னு வேற சொல்றான். அவர் என்னை இங்கிலீஷ் இறங்கி வந்து சமத்துல அடிச்சிருந்தா சிக்ஸ் போயிருக்கோம், நின்ன இடத்துல எடுத்தாரு. பாட்டம் ஆஃப் த பட் பேட்ல போட்டு நம்ம கேட்ச் அது மாறிடுச்சு. ஃபிளெமிங் சொல்லியிருக்கான் பாரு, அது வந்து டோனியோட பொசிஷனை டோனி தான் டிசைட் பண்றாரு. ஹி இஸ் நாட் ஸ்டில் 100% ஃபிட். 43 அப்புறம் வயசு ஏன் ஆகுது. ஸ்குவாட்ல வச்சு விளையாடுறீங்க? நான் அந்த கேள்வி. ஏன் ஏன் விளையாடணும் ஸ்குவாட்ல வச்சு? நானும் தோனி ஃபேன் தான். உம் நம்மலாம் தோனி கண்ணி. பட் எனக்கு அங்கதான்டா புரியல. அவர் நமக்காக அவ்வளவு பண்ணியிருக்காருன்னும் போது நம்ம பேக் பண்றது தப்பே இல்லை. பட் ஒரு பக்கம் திட்டுறானுங்க, சோசியல் மீடியால ஒரு பக்கம் அந்த திட்டுறானுங்க, ஒரு அளவுக்கு பக்கம் வச்சுக்க சப்போர்ட் கூட பண்றானுங்க. எந்த உம் உனங்கெல்லாம் ஓட்டுற அளவுக்கு ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு வச்சுக்க பீப். கூடாது. தெரியலடா. சரி ஓகே, நெக்ஸ்ட் சிஎஸ்கேக்கு யார் கூட மேட்ச்னா டெல்லி. ஐ சப்போர்ட் டெல்லி. எனக்கு தெரியல. சிஎஸ்கேக்கு ஆனா சென்னையில தான் மேட்ச், தெரியல பார்ப்போம். எனக்கு அந்த டீம் நல்லா பிடிச்சிருக்கு, யங் டீம். எனக்கு டெல்லி அதான் யங் டீம். அக்ஷர் பட்டேல் முடிஞ்ச அளவுக்கு சில மிஸ்டேக்ஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல போன கேப்டன்சில, மேட்ச் அதை பட் ரெக்டிஃபை ஓகே. பண்ணிட்டான். எஸ்ஆர்ஹெச் எல்லாம் முடிக்கிறது சாதாரண விஷயமாடா. பிளான் கரெக்டா பிளானுக்கு வந்தானுங்க, பிளானுக்கு போட்டானுங்க, நல்லா ஃபீல்டிங் பண்ணானுங்க, போயிட்டானுங்க. சிஎஸ்கே ஃபீல்டிங் மாதிரி பண்றானுங்களா? கேட்ச விட்றாங்க. கேட்ச் விடுறானுங்க. இன்டென்ட் இல்ல, ஏதோ தெரியல, டீம்ல ஒரு ஸ்பாட் மிஸ் ஆகுற மாதிரி. யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரணும் உள்ள. இந்த அன்ஷுல் கம்போர்ட் எல்லாம் எதுக்கு உள்ள, விஜய் சங்கர் எல்லாம் எதுக்கு எடுத்தானுங்கன்னு தெரியல. இப்போ எடுத்தாச்சு. இப்போ இந்த டீம் தான். இப்ப டீம்ல வேற ஆளுன்னு பார்த்தா வேற எதுவும் பெருசாலாம் இல்ல. ஷைக் ரிஷித் ஆட வைப்பானா நல்லா கேட்டா தெரியாது. எடுத்திருக்கானுங்கடா, ஆனா வெளியில உட்காந்து இருக்கானுங்க 2 3 பேர் தான். அவனுங்களெல்லாம் உள்ள எடுத்துட்டு வரணும். இந்த அன்ஷுல் வன்ஷ்பேடி கம்போர்ட் டெல்லியில எடுத்துட்டு நல்லா வாங்க. பண்ணியிருக்கான் போல. அன்சுல் கம்போஸ் கேன் பேட் ஆல்சோ. வேற பத்திரன் நல்லா உம் போட்டிருக்கான். ஸோ பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா சென்னைக்கு பவுலிங் தான். பேட்டிங்ல ருத்ராஜ் கேக்கர் மட்டும் 250 அடிச்சிருக்கான். ரச்சின், நான் ரச்சின் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். பட் ரச்சின் இங்க வந்து ஓடி ஆடுவோம்னு நினைச்சு பார்க்கல நானு. பட் எனக்கு தெரிஞ்சு வரும்னு தோணுது. ஓகே, அவன் ட்ரை பண்ணா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச். பட் அந்த ட்ரை கூட இல்ல நிறைய பேர் return. சரி, நிறைய நேரம் ரெண்டே சென்னையை ரெண்டு பத்தி பேரை பேசி. வச்சுட்டு பேட்டிங், 2 பேர் தான் பேட்டிங் அவங்க ஆடுற மாதிரி இருக்கு. ருத்ராஜ், ரச்சின்.
தெரியல இது எப்படி போகும், என்ன ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சா அதான் கான்வேவை எடுத்துட்டு வருவேன். பட் கான்வேவுமே எந்த அளவுக்கு மூணு மூணு மேட்ச் அவரை உட்கார வச்சுட்டேன், அவ்வளவு பண்ணியிருக்காரு அவரு. உட்கார வச்சுட்டு இப்ப தேவன்னா வந்தனா அவருன்னு அவரு தெரியல அந்த டீம் மைண்ட் செட் எப்படி இருக்கும், எப்படி அவங்க சிங்க் ஆக போறாங்க அப்படின்னு. ஸோ அதை பத்தி பார்ப்போம். ஸோ சிஎஸ்கே முடிச்சாச்சு, சிஎஸ்கே அந்த மேட்ச் டெல்லி கூட. வாட்ஸ் யுவர் தாட் ஆன் சிஎஸ்கே ஏதாவது ஜெயிக்குமா? நான் 50-50 போவேன்டா. சிஎஸ்கே என்னோட டீம்ன்றாலும் 50-50 போவேன், வேற வழி இல்லை. அதுக்கு மேல என்னால டிஃபெண்ட் பண்ண முடியாது சிஎஸ்கேவை. ஏன்னா பிராங்கா நல்ல சொல்லணும்னா டெல்லி பிளான்ஸோட வராங்கல்ல டெல்லி. ஆனா டெல்லி நல்ல பிராங்கா. பசங்க வச்சிருக்கானுங்க. ம். யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் ஹிட் பண்றாங்கடா. இப்ப வந்து T20 கேம் வந்து ஃபுல்லா ஹிட்டிங் அப்படின்னு ஆயிடுச்சு. கேஎல் ராகுல் பயப்படாம நேத்து ஒரு இறங்கி ஷாட் அடிக்கணும்ல. அடிச்சுட்டு ஒரு போஸ் கொடுத்தான் பாரு. டேய் நான் இன்னும் போடல, என்னால அடிக்கவே முடியும். 5 பால்ல பாஞ்சனா நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ரன் இல்ல அவ்வளவுதான் பாஞ்சினாலும் செம்ம ஷாட். அந்த போஸ்ட் தான்டா அடிக்கிறான்டா. பிளேயர்ல கிளாஸோட அடிக்கிறான். அதான் எல்லாருமே அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் நம்ம மட்டுமே அந்த கன்வென்ஷனலா T20 கேம் ம். மாறிடுச்சுல ரொம்ப. நிறைய மாறிடுச்சு. அது பட் வந்து சிஎஸ்கே அந்த சிஎஸ்கே ஆர் ஃபார் த கன்வென்ஷனல் கிரிக்கெட் இது வரைக்கும் எனக்கு ஆடி தோணுது. அடிச்சு ஆடுவாங்க, அடிக்க ஆடுற டீம் தான். ஆனா இப்ப ஏன் அந்த மாதிரி மைண்ட் செட் அடிச்சு ஜெயிக்கணும்? எத்தனை மேட்ச் கடைசி ஒரு 8 போய் ஜெயிச்சிருக்கோம் நம்ம. ஜெயிக்க முடியாத மேட்ச் எல்லாம், ஜெயிக்கவே முடியாத மேட்ச் தோனி பிராவோ எல்லாம் எத்தனை வாட்டி ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. ஜடேஜா எத்தனை வாட்டி ஜெயிச்சு கொடுத்துருக்கான். ம். மார்க்கல் எத்தனை வாட்டி ஜெயிச்சு கொடுத்துருக்கான். தெரியலையே அது என்ன. இருக்கு. ஒருவேளை ருத்துராஜ் அந்த கேப்டன்சில அவ்வளோ ஸ்பார்க் இல்லையா, இல்ல இல்ல அவன் மகாராஷ்டிரா என்னன்னு நினைச்சுக்கிட்டேன் நான். தெரியல. சென்னை எனக்கு அந்த அந்த தோணிட்டே இருக்குது. சென்னைடா இது மகாராஷ்டிரா இல்ல, இது ஒரு பிரான்ச்சைஸ் டீம். இது இதுக்குன்னு ஒரு லீடிங் இருக்கு, லீட் பண்ற மாதிரி பண்ணணும். சும்மா நீ ஒன் டவுன் வராது ஓகே, ஒன் டவுன் வந்து 250 அடிச்சிட்டது வேற விஷயம். சென்னைக்குன்னு பாரு, சென்னைக்குன்னு பார்த்தா நீ ஓப்பனிங்ல நல்லா பண்ணிருக்க, நீயும் கான்வேவும் நீங்க ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கீங்கன்னும் போது அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. சரி ஓகே, அதான் ம் 50-50 சென்னைக்கும் டெல்லிக்கும். எனக்கும் அதான் தோணுது. இன்னைக்கு மேட்ச்ல இருந்து பேசுவோம். எம்ஐ vs கேகேஆர் வேன்குடையில நடக்குது. எம்ஐ போறாங்க அவங்க ஊருக்கு இப்போதான். சிரிப்பு தான் வருது. பட் பாவமா இருக்கிற பங்காளிங்களை பார்த்தா 2 பேரும் அடி வாங்குறோம். பட் அதனால அவங்க இது இப்பதான் சகோதரத்துவம்லாம் காட்டுவாங்க, பிரதர்ஸ் மாதிரி எங்க எங்க பாசத்தை பார்த்தாலும் பழகிக்கிறாங்க ஈனமேன மாட்டி. பிரிந்தது போதும் அப்படிதான் இருக்கு. டேய் இவ்வளவு நாள் எங்கடா போனீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா இங்கேயே ரூம்ல இருக்கான்டா, இன்னும் காண்டுதான் ஆவான் சிஎஸ்கே ஜெயிச்சுச்சுன்னா. நாங்க அப்படின்னு நிறைய தோத்தாலும் பேர் பரவாயில்ல, இருக்கானுங்க. நீங்க ஜெயிக்கிறது. அந்த இது பார்த்தேன் எனக்கு ஆர்சிபி தோக்கணும்னு விரும்ப மாட்டேன், ஆனா ஜேகே ஒரு ஜெயிச்சிருக்க வீடியோ கூடாது. போட்டுருப்பாங்க. அதான் ஆர்சிபி தோக்கணும்னு நினைக்கல, ஆனா ஜெயிச்சிடக்கூடாது. சரி. என்ன எம்ஐ எப்படி, என்ன பிரச்சனை அவ்வளவுதானா? பும்ரா ஃபேக்டர் தானே அங்க. அந்த 4 பவுலர் வச்சுட்டு ஆடுறாங்க அவங்க. எம்ஐயும் சிஎஸ்கே மாதிரிதான் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ஸ்பாட் டீம்ல இல்லாத மாதிரி இருக்கு. நல்ல ம். டீம் பேட்டிங்ல அப்ப கூட பாரு, பும்ரா பேட்டிங்ல ஒரு நல்ல சைடு தானே அது இப்போ. ஆமாண்டா ஆனா சேஸ் பண்ணா. யாரும் ஃபார்ம்ல இல்லையே. நான் ஈஸியா சேஸ் பண்ணேன்னு நினைச்சேன் குஜராத் கூட. ம். ரோஹித் குஜராத் சர்மா. நல்லா ஆனா லென்த் சூப்பரா, பிரசித் கிருஷ்ணா சூப்பரா போட்டாரு. டேய் ம். பிரசித் கிருஷ்ணா வந்தா 2 முடிச்சு விக்கெட்ஸ், கொடுத்துட்டு போயிட்டான். ஐ 18 மீன் ரன்ஸ். ம் அவங்க என்னன்னா அந்த கிரவுண்ட் பிளாக் சாயில் கிரவுண்டு. ஹர்திக் பாண்டியா சொன்னான், ஹர்திக் பாண்டியாக்கு தெரியும் பிளாக் சாயில் கிரவுண்டு. அவன் ஆண்டிருக்கான், அவன் சொல்றான் டாஸ்ல எனக்கு தெரியும் டேர்ன் இது ஸ்விங்லாம் ஆகாது பட் ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபென்ஸ் ஆடிட்டு சாய் கிஷோரை மறைச்சான் பாரு. டேய் என்னடா பண்ற, இன்னும் 80 ரன் 70 ரன் அடிக்கணும்டான் இருந்துச்சு எனக்கு. எனக்கு தெரியல. சரி ரோஹித் சர்மா இருந்தா ஆரம்பிப்போம் என்ன. ரோஹித் சர்மா அண்ட் ஐபிஎல் காதல் கதை ஒரு பெரிய காதல் கதையா இருக்கு. எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாதா ரோஹித் சர்மா கிட்ட இருந்தா அப்போ? லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இதுல எல்லாம் இல்ல, நிறைய இயர்ஸ் அப்படிதான் இருக்கு. ஒரு 2 மேட்ச் ஒரு தானே த்ரீ படுது. ஃபோர் இயர்ஸ் ஆமா. பட் ஒரு பிராங்கா சொல்லணும்னா கைஸ் ஐ எம் ரூட்டிங் ஃபார் ரோஹித் சர்மா இன்னைக்கு. வேன்கடே ஃபேவரட் ஆப்போனன்ட் எம்ஐக்கு கேகேஆர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதோ ரோஹித் சர்மா பண்ண போறான். ரெட் சாயில் பிச்சு வேன்கடே தாண்டா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேட்டிங் அடி ரெட் சாயில இருக்கும். பால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். அது கொஞ்ச நேரம் தான். அந்த 2 ஓவர் யூட்டிலைஸ் யார் பண்ணிக்கிறாங்க ம் லைன்ஸ்ல வந்து, அந்த 2 ஓவர் யூட்டிலைஸ் பண்ணாங்க இல்ல, அந்த 2 ஓவர் சேஃபா ஆட போறாங்களா, அதுதான். அதுதான் இருக்கு. ஏன்னா வந்து டேர்ன் ஆகாது ரொம்ப. அடிச்சுக்கலாம், பேட்டிங் பிச்சா தான் இருக்கும். இந்த ரிக்கில்டன் எனக்கு தெரிஞ்சு ரிக்கில்டனுக்கும் இந்த மேட்ச் கொஞ்சம் சான்ஸ் ஃபார்முக்கு வர இருக்கு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா கைண்ட் ஆஃப் எல்லாமே பிச் இது. நல்ல பேட்டிங் லைனப் எம்ஐக்கு. ஆமாண்டா. ஆனா வந்து படல யாருக்குமே இது வரைக்குமே ஒழுங்கா. சூரியகுமார் யாதவ் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி அதுவுமே கான்ட்ரிபியூட் எனக்கு அந்த பண்ணிட்டு இருந்தான். சூரியகுமார் யாதவ் ஃபார்முக்கு வந்துட்டான்னு சொல்றாங்க. பட் அது வந்து அவனோட
கன்வென்ஷனலான பீக்கல இட்ஸ் அந்த நாட் ஹிஸ் ஸ்ட்ரைக் ரேட் பேட்டிங் கொஞ்சம் ஸ்டைல். கம்மியான அந்த 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 எஸ்கே கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரி கிடையாது. ஆடிட்டான். ஸ்கை அந்த அந்த ஸ்கை ஸ்கை கிடையாது, கிடையாது. பட் அவனால தான் அவ்வளோ அண்ணாச்சும் வந்துச்சு. அதான்டா அவங்க மெயின் கன்சர்ன் பேட்டிங்னு நீ சொல்ற. சரி, ஓகே, பேட்டிங் சேஸ் பண்ண முடியல, பட் பவுலிங் 4 பவுலர்ஸ் வச்சு எப்படி ஆடுறான்டா? 20 ஓவர்ரா நம்மளை பார்த்து ஆளுக்கு. சிரிச்சிட்டு இருப்பாங்க, என்னடா இப்படி பண்றீங்க. அவனுங்க பார்த்தா நான் அக்கௌண்டே ஓபன் பண்ணி. ஏய் இல்லடா, என் ஃப்ரெண்ட் இங்க இருக்கான், அவன் மும்பை ஃபேனு. போய் போய் RR கிட்ட தோத்தவங்க கிட்ட போய் நாங்க தோத்துருக்கோம்னா நாங்க எவ்வளவு பெரிய கம்மியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அதுவுமேடா ஃபர்ஸ்ட் மேட்ச்மே ஒரு மாதிரி நெக் டு நெக் தான் போச்சு. விக்னேஷ் பித்தூரை ஏன் உட்கார வச்சாங்கன்னு தெரியல போன மேட்ச். இன்ஜூரி அவனுக்குன்னு தெரியல. எனக்கு தெரியல, அதான்டா, அதுவும் தெரியல. 4 பவுலர்ஸ் தான். அதான் சாந்தனரு, முஜீப். முஜிபு சத்யநாராயணாஜுவுமே நான் எடுத்துக்கல, ஏன்னா 2 2 ஓவர் தான் போட்டாங்க. சாந்தனர், ஹர்திக் பாண்டியா, போல்டன், தீபக் சஹர், 4 பவுலர்ஸ் தான் போறானுங்க. எத்தனை over? 16 ஓவர் தான் வருது. இன்னும் 4 ஓவர் அவனுங்க வந்து முஜிபை வச்சு ஓட்டலான்னு பிளான் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு முஜிப் அந்த முஜிப் கிடையாது. பழைய காலத்துல மிஸ்டேக் பண்ண முஜிப்லாம் கிடையாது, ஆமா. அடிச்சிருவாங்க. ஸோ சத்யநாராயண ராஜு விக்கெட் எடுத்தாலுமே எனக்கு தெரியல. ஐ மீன் அவங்க பேக் பண்றாங்கன்னா ஏதாவது இருக்கும்ல, எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்ல இருக்க மாதிரி தெரியல. 2 மேட்சுமே அடி வாங்கிட்டேன் நல்லா. ம். அந்த அந்த ஒரு 4 ஓவர் கேப் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கேகேஆர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச். ம் சர்ப்ரைசிங்லி நரேன் இல்லாம மொயின் அலியை வச்சு மொயின் அலி நல்லா ஆமா, போட்டு மொயின் கொடுத்துட்டான். அலி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மொயின் அலி போட்டு கொடுத்துட்டான்டா, விக்கெட்ல எடுத்துட்டான். ஷாக் ம். ஆயிடுச்சு எனக்கு. ஸோ டிகாக், நான் இந்த டிகாக் தான் எதிர்பார்த்தேன். ஸ்டார்டிங்கா சொன்னேன் டிகாக் நீ தான் அடிச்சிருந்தானா சொன்ன, வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னேன் டிகாக்லாம் வந்து தெரியல அப்படின்ட்டு. ஆனா அதான் நீங்க அதான் ஸ்டாண்டர்ட் டெலிவர் இந்த அந்த டிகாக் டிகாக். தான் நமக்கு தெரியும். இத்தனை வருஷமா நான் பாக்குற டிகாக் அதான். கடைசியா ஸ்பாக் தெரிஞ்சு ஒரு மேட்ச் வச்சு டிசைட் பண்ண முடியாது ஃபார்முக்கு இருக்காரான்னு. பட் டிகாக் சூப்பரா இருந்தா. ரஹானே, எனக்கு தெரிஞ்சு ரஹானே. பவுலிங் சைடு நல்லா இருந்துச்சு லாஸ்ட் டைம் கேகேஆர்ல வந்து. அதான் எல்லாரும் 2 2 விக்கெட் எடுத்துறானுங்கடா. ம். சோ அந்த மொயின் அலி சூப்பரா. மொயின் அலி, வருண் சக்கரவர்த்தி மொத்தமா சேர்த்து 40 ரன்னும் என்னமோ தான் கொடுத்துருந்தாங்க. ம் 40 ரன்னு. எத்தனை விக்கெட்? 4 விக்கெட் கிட்ட. அப்ப 8 ஆப்போனன்ட் யாரு? ஓவர்ல 40 ரன், 8 விக்கெட் ஆச்சு. 40 ரன், 4 விக்கெட். ஆப்போனன்ட் யாரு? ராஜஸ்தான். மறந்துச்சு. ராஜஸ்தான். ஏய் இருந்தாலுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்லா ஐ மீன் நல்லா பண்ணாங்கடா. பெர்ஃபார்ம் பண்ணாங்கடா. பட் அந்த பவுலிங் இன்னுமே இந்த ஸ்பென்சர் ஜான்சன். ஸ்பென்சர் நான் கொஞ்சம் அடி வாங்கினா. எனக்கு ஸ்பென்சர் ஆனா ஜான்சன் லெஃப்ட் லாஸ்டா ஹேண்ட் ரெண்டு நல்லா விக்கெட் போடணும். எடுத்துட்டாங்க. எடுத்துடா. நான் ட்ரீம் லெவல்ல அவன ஒரு போட்டிருந்தேன், விக்கெட் வேண்டிக்கிட்டே எடுத்துட்டாங்க. இருந்தேன். டேய் ஒரே ஒரு விக்கெட் எடுத்துக்கிறேன்னா 2 விக்கெட் எடுத்துட்டான். பட் அதுதான் லாஸ்ட் கேகேஆர் ஓவர் ஏதோ. கேகேஆர் பவுலிங், மும்பை பேட்டிங். கேகேஆர் பேட்டிங், மும்பை பவுலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே எனக்கு தெரிஞ்சு ஏதோ கேகேஆர் கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. கேகேஆர் கிட்ட 5 ஓவர் 20 ஓவர் போடுறதுக்கு ஆள் இருக்கு. 20 ஓவர் போட தெரிஞ்ச ஆளு. இப்ப முஜீபை நான் எடுத்துக்கல பெருசா. முஜிப் அடி வாங்கிட்டா, சத்யநாராயணும் இல்ல. பட் கேகேஆர் கிட்ட அந்த இது இல்ல. தே கேன் பவுல் 20 ஓவர்ஸ் அப் ஃப்ரண்ட் வித் தே பவுலர்ஸ் அப்படின்னு தோணுது எனக்கு. நீ என்ன சொல்ற? ஆமா. அதே நேரத்துல மும்பையோட கெட்ட நேரம், அவங்க பேட்ஸ்மேன் யாருமே ஃபார்ம். ஃபார்ம்ல இல்ல. நம்மளோட பேட்ஸ்மேன் மாதிரி அவங்க பேட்ஸ்மேன் ஃபார்ம்ல இல்ல. இந்த பாவமா இருக்குடா. நான் எனக்கு எனக்கு சிஎஸ்கே கூட ஓகேடா, நம்ம பாக்குற டீம். பட் மும்பை ஒரு எனிமி, அந்த எல் கிளாசிக்கோ அதெல்லாம் தாண்டி இந்த டீமா வருஷம் பாத்தீங்கன்னா. அதெல்லாம் விட்டுருங்களேன். ஆஹ் மிஸ்கின் சொன்ன மாதிரி இருந்துட்டு போட்டுமே. புது நல்லா டீம்ஸ் வந்து இருக்கு. அடிச்சுட்டு போட்டுமே. பட் டீமா நல்லா பார்க்கும்போது சூப்பரா விளையாடுறானுங்கல்ல. இருக்குடா மும்பை. மும்பைக்கு எங்க டீமா மிஸ் ஆகுதுல்ல. பார்க்கும்போது நல்லா இருக்கு. பட் ஆனாலும் ஆனா மும்பைக்கு இது ஃபார்ம்ல இல்ல பழக்கம். விளையாடுற வருஷம் யாருமே. வருஷம் வருஷம் பண்றது தானே மும்பை. முதல் 4 5 மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறமா வர்றதெல்லாம். சோ ஒரு அவனுக்கு கேட்டாலும் தடவைலாம் அதான் ஃபுல்லா சொல்லுவானுங்க. தோத்துட்டு வந்து ஜெயிச்சானுங்களே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜெயிச்சானுங்களே, ஃபுல்லா ஆமா. தோத்துட்டு வந்து 7 லாஸ்ட்ல அவுட் ஆஃப் 7 தோத்துரு. இருக்கும்னானுங்க. ஸோ தே ஆர் கேப்பபிள். ஆனா அந்த மும்பை இல்ல. இது அது வேற மும்பை இல்ல. பட் அந்த அந்த ஒரு 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 கிளவுன் சேஞ்சுடா அந்த முஜிப் சேஞ்ச். பில்ஜாக்ஸ் கேன் பவுல்ரா. நான் நம்ம பில்ஜாக்ஸை மும்பை 4 ஓவர் இப்படிலாம் போற சொல்லிட்டு பவுலரை இருக்கோம். எடுத்துப்பேன். ம் ஆனா அவங்க நீ யோசிச்சு பார்த்தோன்னா 5 வருஷம் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணு. நம்ம அந்த 5 வருஷமும் அதையே சொல்லி 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 சொல்லிட்டு இருக்கோமோ தவிர, அஞ்சு ம் வருஷங்கிறது ஒரு பெரிய டைம் பீரியடு. இன்னமும் அதையே அதேதான். சொல்லிட்டு இருக்க முடியாது. கடப்பார பேட்டிங் இன்னமும் சொல்லிட்டு இருக்க முடியாது. சிஎஸ்கேக்கும் இன்னும் ஒரு 2 வருஷம் போயிடுச்சுன்னா அதேதான் மறுபடியும். அதே பழசையே சொல்லி ஓட்டிட்டு இருக்க முடியாது. இந்த 2 டீம் இருந்தா இன்னும் பெருசா எவால்வ் ஆகலையான்னு தோணுது எனக்கு. அந்த பேக் பண்ணுறாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை.
பட் எல்லா மேபி டீமும் அந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ்ல இந்த பழைய பிளேயர்ஸ் எல்லாம் போயிடுவாங்க எல்லாரும் ம், சொல்லுது லைக் ஜடேஜா இந்த சைடு ஜடேஜா MS தோனி அஸ்வின் அவங்க எல்லாம் போயிடுவாங்க அவ்வளவுதான். இந்த சைடு ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் ஆடுவான்னு தோணுது. சூரியகுமார் யாதவ் எல்லாம் இருப்பான் அவங்க எல்லாம் நெக்ஸ்ட் கேப்டன் ஹர்திக் இருக்கா ஹர்திக் மாஸ்டானா அவங்க எனக்கு அவன்கிட்ட நல்லா அவன் தானே T20 டீம் லீட் பண்றான் அப்ப அவனே பண்ணிட்டு போட்டுக்கணும் இந்த இந்த குழப்பம் அவனுங்க ஃபேன்ஸுக்கே இருக்கு, நமக்கு எதுக்கு? ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, குஜராத் கிட்ட எங்க தோத்தானுங்கன்னா ஒரு 24 பால் சாப்பிட்டானுங்கடா. ராபின் மின்ஸும் ஹார்திக் ம். பாண்டியாவும் ஏன் சாப்பிட்டானுங்கன்னு தெரியல. எதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. வந்து டிஃபென்ஸ் ஆட்டு இருக்கான் ஹார்திக் பாண்டியா. இன்டென்டே அப்படியே. ராபின் நான் மீன்ஸ் முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் இது வச்சுட்டான் பட் அடிச்சிட்டான் அதான்டா இப்ப ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் பார்த்தா அப்படியே தான் இருந்துச்சு. சிஎஸ்கே எப்படி நடுவுல வந்து இன்டென்டே இல்லாம ஆனானுங்க, அதே மாதிரி ஆனானுங்க ஒரு பக்கம் இவனுங்க. அந்த டேர்னிங் ட்ராக்னா அப்படி ஆடுறானுங்க. என்ன பண்ண நான் சொன்னல கிளவுன் சேஞ்சுன்னு. உண்மையாலுமே நான் இப்ப வில் ஜாக்ஸ சரி நான் வந்து அதுவன் இங்க பாரு ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்லாம் பிளேயர் 36க்கு ஒரு 6 ஓவர்ல இல்ல இது சொல்றேன். பவர் பிளேல வந்து 36 ரன் அடிக்கிற டீம் ஏன்டா நேத்தி மெய்டனாமே விக்கெட் மெய்டனாமே நம்ம அங்க அலுமினியம்ல இருக்கும்போது விக்கெட் மெய்டனா ஒரு நான் பார்க்கல இப்போ ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன் நான் நான் அதான் கடைசியா வீட்டுக்கு வந்து இது பார்த்தேன் கடைசி பார்த்தனே. 4 ஓவர் பார்த்தேன் நான் பார்த்தேன் வீட்டுக்கு சீக்கிரமா அந்த வண்டியில வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். வண்டியில போய் கொடுப்பாச்சுடாடி யாரா நீங்க அப்படின்னு இருந்துச்சு. அந்த ரியான் பராக் கேட்ச் பிடிச்சதெல்லாம் சிஎஸ்கே கிட்ட வர மும்பை. சரி அதான் மும்பை கிட்ட அந்த ஒரு விஷயம்டா. வில்ஜாக்ஸ் நான் வில்ஜாக்ஸே 4 ஓவர் போற பவுலரா ஐ வில் கன்சிடர். முஜிப்பை தாண்டி ம். வில்ஜாக்ஸ் கேன் பவுல். விக்கெட் டேக்கர் அவன். எப்படி சொல்றது, ஒரு பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர்னாலுமே எனக்கு தெரிஞ்சு அவனை வச்சு ஓட்டலாம்டா. எனக்கு முஜீப் வச்சு தெரியல, முஜீப் எந்த அளவுக்கு ரீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணல எங்கேயுமே பெருசா. ஸோ வில்ஜாக்ஸ் உனக்கு வேற பேட்டிங் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இல்ல தரான். யாருமே வேற யாருமே இல்ல. யாரும் இது இல்ல என்ன பண்றது, அந்த ராபின் மின்ஸ்க்கு பதிலா ஒரு கரண் சர்மா மாதிரி ஒருத்தனை ஆட வச்சுட்டு நீ முஜிப் பதிலா வில்ஜாக்ஸ் ஆட வைக்கலாம். ம். So அது பண்ணுவாங்களான்னு தெரியல இன்னைக்கு. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பும்ரா என்ன வருவாரா வரமாட்டாரா? எதுவுமே இல்ல ஸ்டேட்டஸ் நோ அப்டேட் நோ அப்டேட் அப்படின்னு தான் இருக்கு. அதான். ஸோ பும்ரா அவங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க தெரியுதுடா பவுலிங்ல. அந்த டெத் பவுலிங் அவங்க எப்படி ஓட்ட போறாங்கன்னு அஸ் அ தெரியல ஏதோ. டீமாவே அவங்க பவுலிங்ல மட்டும் இல்ல அந்த ஃபீல்டுலயே பும்ரா அந்த ம், எனர்ஜி மிஸ் அப்போனண்ட்டுக்கு பயம் இல்லை இந்த அட்டாக் பார்த்து அதேதான். அடிக் பண்ணா டேக் இட் ஃபார் கிராண்டட் ஜாலியா ஆடுறான். பட் அவனோட ஆட்டிடியூட் அப்படிதான், அது ஓகே. பட் அந்த சீரியஸா என்ன ரோஹித் சர்மா என்ன போற போருக்கெல்லாம் முறைச்சிக்கிட்டு தான் இருக்கான், வேற எதுவும் பண்ண மாட்டானே. ரோஹித் ஒன்றும் சர்மா பண்ண கிட்ட இருந்து ரன் முடியாது வரும். இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டனா போட போறேன் என் டீம் நாள்ல. மும்பை பாப்போம். யாருன்னு தெரியும் தெரியல. மும்பை அதான் பஞ்சாப் அதர். இஸ் an இன்ட்ரெஸ்டிங் டீம் கைஸ் நாங்க சொன்ன மாதிரி ஆமா வா போ கமான் பஞ்சாப். ஏய் அது மாதிரி. சரியான மேட்ச் இரு எம்ஐ விசஸ் கேகேஆர் யார் ஜெயிப்பா அதை முடிப்போம். 50 இல்ல ஓகே 60 கேகேஆர் 60-40 சிக்ஸ்டி நான் மும்பை பர்சன்டேஜ் கேகேஆர் 70-30 மும்பை. மும்பையோட ஃபர்ஸ்ட் வின் மும்பையா இன்னைக்கு நம்ம ஆமா, மும்பையோட ஃபர்ஸ்ட் வின் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதான் சொன்ன மாதிரி அந்த வில்ஜாக்ஸ் ஆட வைக்கணும் அவங்க. ஏன்னா நல்லா பண்ண குஜராத்லயே அவன் செஞ்சுரி அடிச்சிருந்தானே போன வருஷம். என்ன காரணத்தால அவளை விட்டாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வில்ஜாக்ஸ் ஆடணும் கண்டிப்பா அவங்க 11ல. ஆடினாங்கன்னா அவங்களுக்கு ஆடுவாங்கன்னு வாய்ப்பு அதிகம். நினைக்கிறேன் ம் ஆடணும்னு மோஸ்ட் நினைக்கிறேன். ப்ராபப்ளி ஆடுவாங்க ஏன்னா விக்கெட்டும் பேட்டிங் கொஞ்சம் இதா இருக்கனால பேட்டிங் விஜயாக்ஸ் ஆடணும் விக்கெட் தான். ஸோ அதே தான் அவனுக்கு பதிலாக அந்த கரண் சர்மா ஏதாவது ஸ்பின்னர் வச்சு எப்படியே 20 ஓவர் போட்டிருங்க. பார்ப்போம் என்னன்னு. ஏன்னா அங்க அங்க பெருசா இல்லடா. டிகாக் ரஹானே செம ஃபார்ம்ல இருக்கான் மும்பைல. ஏன்னா வேங்க்டேல அவன் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கான். ஸோ அதை பார்ப்போம். எஸ், த மோஸ்ட் எக்ஸைட்டிங் டீம் அந்த டெல்லிக்கு அப்புறம்னா பஞ்சாப். பாத்தியா? பஞ்சாப் டெல்லிக்கு மேலேயே அவனுங்க எக்ஸைட்டிங் நல்ல கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் டைம் இது எப்படி அடிக்கிறானுங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃபுல்லா டிஃபென்ஸ் போடுங்க எனக்கு அது ரொம்ப அட்டாக் பிடிச்சி. பண்ண இங்க வேணாம் சொன்னானுங்க நிறைய பேரு இப்போ ஏதாவது என்ன இது இப்ப என்ன வைட் ஆக்கெல்லாம் போட்டுட்டே இருக்க வைத்தியக்கரா முடியுமா? போட்டு இறக்கி அது ஒரு ஜெயிச்சிட்டாங்கல்ல ஸ்ட்ராட்டஜிடா. ஜெய்ஸ் நல்ல அவனுக்கு தேவை ஓவரா 2 பாயிண்ட். வைசாக் வைஷாக் விஜயகுமார் விஜய் வந்தான் 18 பாலுமே அவன் வெளில தான். நீ அடிக்கிறியா அடிச்சுக்கோ, நான் வெளில தான் போட போறேன். வைடு வைடு போட்டோமே பாரு. கன்சிஸ்டன்டா லென்த் மெயின்டைன் ம் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியும் கஷ்டம். ஒரு 2-3 எல்லாருமேல பால் போட கூட முடியாது அத. அதெல்லாம் ஈஸியா மாறிடும் சோ சந்தீப் சர்மா எப்ப பார்த்தாலும் இந்த ஆர்ஆர் வந்து சிஎஸ்கே நல்லா போட்டு இது பண்ணிப்பாங்க அளவுக்கு நேத்து அந்த மாதிரி போட்டு முடிச்சு விட்டான் அவனுக்கே 2-3 பால் லென்த் எல்லாம் மாறினுச்சு ஏன்னா வைசாக் விஜயகுமார் சூப்பரா லென்த் எல்லாம் மெயின்டைன் பண்ணி அந்த லைன்ல அவன் வந்து ஷெஃபன் ரோபர்ட்ஸ் போடுப்பா நான் சொல்லி வச்சு போடுறேன்
அவனால அடிக்க முடியலடா. ஆனா அவனால அவுட்டா ஆக முடியல, அடிக்கவும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. பட் ஆமா. ஆனா பஞ்சாப் கிட்ட ஒரே கன்சர்ன்னா என்ன, அதுவும் பவுலிங் தான் சொல்லுவேன். நீ 250 அடிக்கிற, அடிச்சுட்டு அவங்களை 230 அடிக்க விடுவியான்னு கேட்டா நான் அடிக்க விட மாட்டேன். நீ உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு நீ பெருசா ஜெயிக்க. அந்த மேட்ச் ஒரு 180 ம். 190 போல ஜெயிச்சிருந்தனா உன் நெட் ரன் ரேட் ஸ்டார்டிங்லயே அதை வச்சுக்கணும்ல, ஒரு கண்ணு நடுவுல போய் ஏதாவது கொலாப்ஸ் ஆகுறதுக்கு. அங்க மிஸ் பண்ணிட்டேன் நான் விட்டு இருக்க. சஹாலுக்கு விக்கெட் விடல. ஆமா. ஆனாலும் நல்ல பட் கேப்டன்சி, நல்ல செல்ஃப்லெஸ் கேப்டன்சி. கேப்டன் பேர் என்னோட அது 100 கேப்டனா அடிச்சு இருக்கட்டும். சஷாங்க் சிங். அப்பா தேவனே, என்ன அடி! சூப்பரா அடிச்சிட்டா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. சரியான அடி! அந்த எல்லா பிரியான்ஷ் ஆரியா பிரியான்ஸ் இவன் ஆரியா தான் நான் நீ போட்டிருந்தேன்ல. சொன்னியா? ஸ்டோரி ஆஹ் போட்டிருந்தேன்ல, பிரியான்ஸ் ஆரியாவுக்கு சரியான பாருங்க. பிளேயர். வந்து பெருசா வந்து டெக்னிக் அப்படி இல்லை, ஆனா பயம் இல்லாம அடிக்கிறான்ல. அடிக்கிறான்ல ஃபர்ஸ்ட் மேட்ச். இதோ அந்த நாங்க அந்த பஞ்சாப் வீடியோல சொல்லியிருப்பாங்க, அந்த பிரியான்ஸ் ஆரியா பத்தி பேசியிருப்போம். அண்ட் மறந்துட்டேன், யாரை பத்தியா சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சரி, நடுவில் கொண்டுமா சொல்றேன். சொல்லு. நல்ல பஞ்சாப். இது ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அடிப்பான் ஞாபகம் தெரியும், வந்துச்சு, ஆனா ஞாபகம் வந்து வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு. அஹ், அந்த அந்த வீடியோல காமெடி சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி பாயிண்டிங் மேக்ஸ்வெல் ஸ்டாயினிஸ் இவனுக்கு சேர்ந்து போய் எல்லாம் சேர்ந்து சஷாங்க ஒழுங்கா ஆட விட மாட்டாங்கன்னு. சஷாங்கோட பொசிஷன் 4 இல்லைன்னா 5. ஸ்டாயினிஸ் இறக்குற, மேக்ஸ்வெல் இறக்குற, சஷாங்க நீ பினிஷர் ரோல பாக்குறது வேஸ்ட். அவன் ஒரு அதுதான் 10 பால் என்னன்னா ஆடிப்பான். சஷாங்க் அப்ப வந்து இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா இன்னும் ஏர்லியரா முன்னாடி வந்து வந்திருந்தா இன்னும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க முடியும். கரெக்ட். ஸோ அதை அந்த ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணிட்டானுங்க. பாயிண்டிங் மேக்ஸ்வெல் அந்த ஆஸ்திரேலியனுக்கு தான் ஃபேவரபிளா இருக்கான். பட் சஷாங்க் நல்லா பண்ணான், பிரப்சிம்ரன் பண்ணுவான்னு ஒரு ஹோப் இருக்கு. ஆமா இல்ல ஆமா ஒரு ஆமா மேட்ச் தான் ஆடி இருக்கானுங்க அவனுங்க ஆஹ் இன்னும். சோ அது பெரிய இன்னும் சேஞ்சரா. நான் எல்லாருமே இங்கிலீஷ் எதிர்பார்த்த போது இங்கிலீஷ் இல்லாம ஒரு சின்ன பையனை பேக் பண்றது, நான் அந்த விஷயத்துல ஆஹ் பாயிண்டிங்க பாராட்டுவேன். நம்ம ஜாஸ் இங்கிலீஷ் வந்து பேட்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாக்குறதுக்கு, உம் ஆனா பரவாயில்லையே, ஜாஸ் இங்கிலீஷ் இல்லாம போயிருக்கானுங்க. அது நல்லா ஆடினான், பிரியன் சாரி நல்லா ஆடினான், வழக்கம் ஸ்ரேயாஸ் ஐயர். மேக்ஸ்வெல் சுத்தி போட்டு ஒரு விக்கெட் எடுத்து மேக்ஸ்வெல் கை சுத்தி இதை பண்றான்டா. வருஷம் தானே பண்றான், ரன் வரலனாலுமே. ஒரு விக்கெட்டு. கோல்டன் டக் இந்த மேக்ஸ்வெல் ரோஹித் டுகெதர். சர்மாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கடா அந்த கோல்டன் டக்குக்கு. ரோஹித் சர்மா ஆமா, நம்ம அதுவும் தான் கேள்விப்பட்டேனே, ரோஹித் சர்மா வந்து நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காராம. டக் அவுட் இருக்கா, அதான் நிறைய நம்ம கூட அவரு ஆனா, தான் டக் அவுட். நம்ம கூட ஆனான்டா. ஆனா அவன் ஃபர்ஸ்ட் இருந்தான், அடுத்த மேட்ச் மேக்ஸ்வெல் ஆயிட்டு ஈக்குவல் பண்ணிட்டான் ரெக்கார்டு. ஐயோ என்ன சொல்லுன்னு தெரியல. அந்த ஒரு சரியான பேட்டிங் லைனப்ரா. நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவான்னு எதிர்பார்க்கல. டேய் செம்மாடி ஓடிஐ அடிச்சடா. பிளேயரு அப்படி இப்படின்னாங்க, ஆனா என்ன அடி! அது 200 ஸ்ட்ரைக் ரேட். அது இல்லாம அந்த பவுலிங்குமே எல்லாருமே எப்படி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். நான் யான்சனே ஆடுறேன், ஓமர் ஜாயும் ஆடுறேன், அப்புறம் 2 பேர் போட்டுன்றதுலாம் நல்ல நல்ல விஷயம். அது ஓமர் ஜாய் நல்லா முகமது போட்டான் கூட. சைடுல அடி வாங்கினா. ஸ்விங் அவன் ஓமர் ஜாய் எதுக்கு, அந்த முதல் 2 ஓவர்ல ஸ்விங் ஆகுறதுக்கு. பட் அது போயிடுச்சு. அதான்டா சொல்றது இல்ல, அந்த 250 அடிச்சா அந்த டீமுக்கே ஒரு லிபர்ட்டி கிடைச்சிருது. ஒரு 100 ரன் அதிகமா இருக்குன்னும் போது நம்ம குடுக்கலான்ற மாதிரி ஆடுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது அப்படி அப்படி ஆடக்கூடாது. எஸ்ஆர்எஸ் போனாலும் அந்த தப்பு பண்ணாங்க நிறைய. 200 ரன் 260 ரன் அடிச்சுட்டு எல்லாரையும் 250 ரன் அடிக்க விட்டுறானுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ம். ஏதாவது ட்ரை பண்ணி ஒரு 180 190னா 60 ரன்ஸ் டிஃபீட்னா அது எந்த அளவுக்கு என்ன அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன்னொன்னு, அவனுங்க அடிச்சது எந்த கிரவுண்ட்ல? அவனுங்க கிரவுண்ட்ல. பஞ்சாப். பஞ்சாபா, குஜராத்ல. ம். அது அதுவும் பார்க்கணும்ல. சோ அங்கேயே அவனுங்க இப்படி விளையாடுறானுங்களே, ஹைதராபாத்லாம் வந்தா அதுலயும் ஜோஸ் இங்கிலீஷ்லாம் உம் எடுத்துட்டு ஸ்குவாடுக்குள்ள வந்தா ஆமா, தெரியல ஜோஸ் ஜாஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆட ஆடுவான். வைக்க மாட்டாங்களா? யாரு? பிரப்சிங்டன் எனக்கு தெரிஞ்சு பிரப்சிங்டன் சிங் இன்னும் 2 3 வாட்டி அடிக்கலன்னா அவன் எடுத்துருவாங்க. ஆனா ஃபாரினர்ல அவன். யாரு யாருக்கு பதிலா ஸ்டாயினிஸ் பதிலா தான் ரிப்ளேஸ் பண்ண முடியும் அவன் பண்ணா. சாய்னீஸ் மேக்ஸ் எல்லாம் பிக்ஸ்டு. இவன் தான் ஓமஜாய் தான், ஓமஜாய் மேக்ஸ்வெல் தூக்கிட்டு. வேணாம்டா, மேக்ஸ்வெல் ஒன்றும் பெருசா கான்ட்ரிபியூட் பண்றது இல்லையா, அதுக்கு பதிலா இவன் வந்தா வச்சு பேட்டிங்ல ஏதாச்சும் நல்லா பண்ணி கொடுப்பானுடா. கரெக்ட் தான். நம்ம இப்போ என்ன கேட்டா நான் மேக்ஸ்வெல் வேணாம் தான் சொல்லுவேன். பட் அவனால ஒரு 2 ஓவர் வருது, பாயிண்டிங் உட்கார வைக்க மாட்டானா மேக்ஸ்வெல், நான் பேசுறது வேஸ்ட். ஸோ பட் பஞ்சாப் இஸ் எக்ஸைட்டிங் டீம். டெல்லி அண்ட் பஞ்சாப் நாங்க சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ மோஸ்ட் ப்ராமிசிங் டீம். அந்த 2 ப்ராமிசிங் டீமே நல்லா பண்ணியிருக்கேன். குஜராத் 2. குஜராத்மே சிராஜ்லாம் போன மேட்ச் சூப்பரா போட்டு ரோஹித் சர்மாலாம் கதி கலங்க வச்சிட்டான். மொதல் மேட்ச் அடி வாங்கினா. பட் அந்த குஜராத்தோட பவுலிங்குமே நல்லா இருக்கலாம். ரஷித் கான் ஒரு பக்கம், சாய் கிஷோர் நல்லா போடுறான். ரஷித் கான் இன்னும் டேக் ஆன் பண்ணல அந்த அளவுக்கு. விக்கெட் வரல. பட் ஸ்டாய் சாய் கிஷோர், பட் கிஷோர் ஸ்டாய் கிஷோர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். நல்லா போடுறான் அவன். அதான் பார்த்தேன். உங்களோட டாப் 15 நீங்க எடுத்துட்டு போறீங்க வேர்ல்டு கப்புக்கு.
ஓகே, அந்த வேர்ல்டு கப் டாப் 15ல இருக்க ஒருத்த மட்டும் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட ஆடல. 10 டீம் ஐபிஎல் டீம்ல அவன் ஸ்டார்ட் பண்ற லெவல் இல்ல, வாஷிங்டன் சுந்தர். எந்த அளவுக்கு அது அது காம்படிஷனா இல்ல வாஷிங்டன் சுந்தர் ஆட வைக்க முடியலையான்னு தெரியல. எனக்கு அந்த நான் ஷெர்ஃபின் ருதர்ஃபோர்ட் பதிலா கிளென் பிலிப்ஸ் ஆட வச்சிருப்பேன்டா. கிளென் பிலிப்ஸ் நல்ல ஃபீல்டரு, உனக்கு ஓவர் வரும். அவங்க ஆமா. பவர் ஹிட்டிங்க்கு போறாங்க, பட் கிளென் பிலிப்ஸ் சும்மாலாம் கிடையாது, அடிப்பான் நல்லா, பவுலிங் போடுவான், ஃபீல்டிங், ஆனா உனக்கு 20 நல்லாதான் ரன். பண்ணானே இப்ப கூட. ம் அவனுக்கு என்ன இதுன்னு போறாங்க தெரியல. பஞ்சாபோட அடுத்த மேட்ச் யாரு கூடன்னு பார்த்தா ராஜஸ்தான் ராயல்ஸ். காய்ஸ் வசமா ஒரு அஹ் 2 பாயிண்ட் மாட்டி இருக்கு. ஸோ நமக்கும் அதான் இங்க தெரியும்ல, நமக்கு டிசிக்கு அடுத்தது பிபிகேஎஸ் ஆமா தான். ஆமா. ஸோ அது முல்லான்பூர். முல்லன்பூர்ல. இதுவும் பஞ்சாப்பும், இதுவும் முல்லான்பூர். முல்லான்பூர் கொஞ்சம் டேர்ன் ஆகும், அந்த ஹர்ப்ரீத் பிரார் வருவான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப். ஹர்பீத் தாஸ் சிங். ம் ஸோ ஸோ பஞ்சாபும் நல்லா போச்சு. சரி வா, ரோஸ்ட் பண்ண ஒரு டீம் நல்லா பண்ணுச்சு. 2 மேட்ச் பேட்டிங் வச்சு ஓட்டினானுங்க, லக்னோ. அவனுங்க நல்லா பண்ணிட்டானுங்க, நமக்கு இப்படி போயிடுச்சு தம்பி. அதோட லக்னோ பத்தி பேச என்ன, என்னடா. ஆமாண்டா, நம்ம என்ன ம். இப்படி நினைச்சிட்டு இருந்தா அவனுங்க என்னடா இப்படி பண்ணிட்டாருங்க, அப்துல் பரவாயில்ல. தாக்கூர் ஒரு கான்ஃபரன்ஸ் கொடுக்குறான் பார்த்து அந்த டீமுக்கு. ஹோல் டீமுக்கு நான் நான் பண்ணோன்னா எக்ஸ்பெக்ட் எல்லாரும் பண்ணல பண்ண முடியும். ஷர்து அந்த மாதிரி மோஷன் கான் பதிலா உள்ள வந்தான் நினைக்கிறேன். ம். வந்து ஒரு என்ன 2 அன்காட். இது, அன்னைக்கு மேட்ச் நான் பார்த்துட்டு இருந்தேன். சமாதானம் யாருமே வந்து லக்னோ ஜெயிப்பாங்கன்னு சொல்லவே இல்லை. யாருமே எதிர்பார்க்கல லக்னோ எல்லாம் த்ரீ ஜெயிப்பாங்கன்னு. ஹண்ட்ரட்லாம் சொன்னாங்கடா, ஏன்னா அவங்க பவுலிங் நல்லா இல்ல ஓவர் அப்படின்லாம். பில்டப். அது நம்ம தமிழ் அவனுங்க கமெண்ட்ல என்ன சொல்லவா வேணும். இவனுங்களை பண்ணணும்னு நினைச்சானுங்களோ இவனுங்க அதை இவனுங்க பண்ணி அவனுக்கு விட்டானுங்க. பண்ணிட்டானு. ஸோ டேஸ்ட் அந்த இட் ப்ரோ அப்படின்ட்டு. யூ டேஸ்ட் இட், அந்த டேஸ்ட் யுவர் ஓன் மெடிசனா. போன வருஷம் நீ என்ன பண்ண என்னைய ஏன் 9 ஓவர்ல சேஸ் 9 ஓவர் பண்ணல. அடிச்ச. ஸோ செம்ம அடிச்சிட்டானுங்கடா. மிச்சல் மாஷ், நான் அவனை ரூல்ட் என்னடா அவுட்டே பூரன்னு பண்ணிட்டேன்டா. இப்படி பூரன் விளாடுறான். மிச்சல் மாஷ். நான் மிச்சல் மாஷ் இன்ஜூரியில இருக்கான் அப்படின்னு நினைச்சேன், பட் மிஷில் மேட்ச் செம்ம நல்லா ஃபிட்டா இருக்கான். அடிச்சான். ம். பவுலிங் போட மிஷில் மாட்டான் மேட்ச் போல, நல்லா பேட்டிங் நல்லா ஆடுறான். விளையாடுறான். பூரன் என்ன அடி அடிக்கிறான் எப்பா. என்ன 2 மேட்சுமே. செகண்ட் ரன் ஸ்கோரோட ஃபர்ஸ்ட் ரன் ஸ்கோர் அவன் தான் நினைக்கிறேன். செம்ம அடி நேத்து அடிக்கிறான்டா. பார்த்த ஃபர்ஸ்ட் அவன் தான் இருந்தான். ஆமா, அப்ப அவன் தான், இன்னும் அவன் தான் இருக்கான். அதுக்கப்புறம் நடக்கல. சாய் சுதர்ஷன் தான் செகண்ட் நினைக்கிறேன். சூப்பரா ஆடுறான்டா புரான். ஏன்னா அவங்க டீம்ல வேற சான்ஸே இல்ல. இல்லடா. பாரேன், அவங்க டீம்ல கீழே பேட்டிங்கே இல்ல. நான் நிக்லஸ் பூரான் எதிர்பார்க்கலடா இந்த ஃபார்ம்ல இருப்பான்ட்டு. அவனுக்கு வந்துருது ஆட்டோமேட்டிக்கா கீழே அந்த வந்து பேட் அவன்கிட்ட ஃப்ளோ. வந்துருது கையில. சரியான அடி. சரி, 27 லேக், 27 crore பிளேயர் எப்போ ஸ்டெப் அப் பண்ணுவாரு. ஒரு ஒரு ஸ்டெம்பிங் அதுதான் மிஸ் டீம் பண்ணாரு, ஜெயிச்சிருச்சுல மேட்சை அப்புறம் என்ன? முடிச்சிட்டாரு. அதான் டீம் ஜெயிக்க வச்சிட்டாரு அப்புறம் என்ன? ஏய், என்ன நல்ல மொத மேட்ச்டா. ரொட்டேஷன் பண்ணான்டா பவுலிங் போன வாட்டி. நல்லா ரொட்டேட் பண்ணான் பவுலிங். ஏய், நல்லா போட்டான் அந்த பிரின்ஸ், அதெல்லாம் இந்த ஏக்கர் சூப்பரா போட்டான். நான் போட்டு எல்லாமே பிரின்ஸ் ஏக்கர் தானே சரியா போட்டான். ரெண்டு யாக்கர் எல்லா யாக்கருமே எக்ஸிக்யூட் பண்ணான் பாத்தியா. ம் ஒரு யாக்கர் 2 யாக்கர்லாம் அதேதான். இல்ல, மொத எத்தனை மொத யாக்கர் மேட்ச் அடி எக்ஸிக்யூட் பண்ணான். வாங்கிட்டான். 2வது மேட்ச் அந்த திக்வேஷ்மே நல்லா போட்டான், பிரின்ஸ் ஏதோ நல்லா போட்டான். பவுலிங் போடுறானுங்க அந்த இந்தியன், எல்லாருமே இந்தியன் ஆனா இந்தியன் பிரின்ஸ் பவுலர்ஸ் வச்சு. வந்து விக்கெட் விக்கெட் எடுத்துட்டான். ம் அதான் இந்தியன் பவுலர்ஸ், அவனுக்கு மட்டும் தான் தாக்கூர் எல்லாமே இந்தியன் பவுலர்ஸா தாக்கூர் போறானுங்க. தாக்கூர் ராண ஹேட்ரிக் வந்தாரு. டாக்கடு. என்ன வந்தான் வந்தான் அடிக்கிறான் போறான் வந்தா மறுபடியும் விட்டாரான். இஷான் கிஷான் எனக்கு லக்கு, பேட் லக் அது. யோசிச்சு பார்த்துக்க மாட்டாங்க யாரா இருந்தாலும் யாருமே அந்த யோசிக்க மாட்டாங்க. கேட்ச்லாம் வந்து. பட் எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்சி பரவாயில்லப்பா. கொஞ்சம் டஃப் திடீர்னு டஃப்னு சொல்ல பார்க்க ஒரு மாதிரி முடியாது. தெரியுறாங்க. டஃப் இல்லடா, இப்ப டஃப்னு கிடையாது. ஒரு 2 பேர் தானே அவனுக்கு டீம்ல. அப்படி பாரு, இப்போ நிறைய டீம்ல இந்த 5-6 பேர் இருக்கும்போது நிக்கலஸ் பூரனை விக்கெட் எடுத்துட்டானா அதுக்கப்புறம் பேட்டிங்ல என்ன பெருசா அவன் கிடையாது. கேட்ச் குடுக்குறான்டா, எவனும் பிடிக்க மாட்டான்டா. நம்ம இவனுங்களே எப்படின்னா சென்னை எங்க பிடிக்க போறாங்க. என்னடா ஃபீல்டிங் பண்றோம் நம்ம. சரி, பாருங்க guys, அங்கங்க போனா ட்ரௌமா 2 நாள், அப்புறம் டிப்ரெஷன். அதான் டிப்ரெஷன் எங்களுக்கு. 2 மேட்ச் தோத்துரும் அசிங்கமானா சிஎஸ்கே பத்தி தான் போகுது. போன வாட்டி நாங்க எவ்வளவு பண்ணா எடுத்துட்டு போக ட்ரை பண்ணேன், இந்த வாட்டி என்னால பண்ணா பேச முடியல. மன அழுத்தத்துல ஒரு இருக்கும் சைடு guys நாங்க. கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரி புதுசா நல்லா பண்றாங்க. பஞ்சாப் மாதிரி டீமும் ம் டெல்லி மாதிரி டீமும் நல்லா பண்றாங்க. எஸ்ஆர்எச் மாதிரி டீம் வந்து அடி வாங்குது, இதெல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு இன்னொரு சைடு பக்கம் மனசு கேட்க மாட்டேங்குது. நாங்க 2 டீமுக்கும் தான் ஃபீல் பண்றோம், மும்பைக்கும் சேர்த்து தான் ஃபீல் பண்றோம். மும்பைக்கு நான் என்ன நல்லா ஸோ வாழ்ந்தவங்க கெட்டு போயிட்டவா இருக்கக்கூடாது அப்படின்னு தலைவர் சொல்லுவார். சரி வா, அடுத்து என்ன, எல்லாத்தையுமே பத்தி பேசியாச்சு ஓரளவுக்கு. ஸோ ம். எல்எஸ்ஜி பஞ்சாப் யார் ஜெயிப்பான்? கைண்ட் ஆஃப் திங்க். இப்ப லாஸ்ட் மேட்ச் தான். அதான் பூரான்
பூரன் வந்து அவுட் பிளே பண்ணிட்டு ஷர்துல் தாக்கூர் பாலா கொஞ்சம் நல்லா ஆடிட்டோம்னா ஐ திங்க் பஞ்சாப் வில் கெட் த்ரூ. ஏன்னா பஞ்சாப்க்கு இந்த வீக் 2 மேட்ச் இருக்கு. ஆகட்டும், பஞ்சாப் ஒரு மேட்ச் தான் ஆடிருக்கானுங்க. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பஞ்சாப்க்கு மேட்ச் நல்லா இம்ப்ரெசிவா இருந்தாங்க. அதான் பஞ்சாப்க்கு 2 மேட்ச் இருக்கு, எல்எஸ்சிக்கு 2 மேட்ச் இருக்கு. ஸோ பிஸி பிஸி ஸ்கெடியூல் ஃபார் இந்த 3 டீம் எஸ்ஆர்எஸ். டோர்னமெண்ட்ல சிக்ஸர்ஸ் வந்து எல்லா டீமும் அடி அடி அடிச்சிட்டு இருக்கும் போது சென்னையில இருந்து 8 6 எனக்கு தெரிஞ்சு வருதுடா சென்னை மாசா. மொத்தமாவே அவ்வளவுதான் அடிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்த இன்னிங்ஸுக்கு 15 சிக்ஸ் போகுது. மொத்தமா அவ்வளவுதான் அடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம பெருசா அதுதான் அடிக்கலையே. இங்கேயே தெரியுதுல்ல, எது எது லேக் ஆகுதுன்னு தெரியுதுல்ல, இப்போ பவர் இதுலயே ஹிட்டிங் தெரியுது. லேக் ஆகுது. சிக்ஸ் ஹீட்டர்ஸ் இல்ல. சிவம் துபே வந்து ஆரம்பிக்கிறான், டபக்கு வியூஸ் போயிடுச்சு நேற்று. நல்லா டேய் ஸ்டார்ட் பண்ண அதெல்லாம் மாதிரி இருந்துச்சு. செம்ம கேட்ச்டா அது. ரியான் பராக் எனக்கு எதிர்பார்க்கவே தெரிஞ்சு இல்லை. டோர்னமெண்ட் இந்த கேட்ச் தான் டோர்னமெண்டோட பெஸ்ட் கேட்சர்னு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் அவன் செம பிடிச்சிட்டான். ம். சரி, எல்லா டீம் பத்தி பேசியாச்சு. அப்புறம் என்ன வேற? எஸ்ஆர்எஸ். சரி, எஸ்ஆர்எஸ் என்ன பாத்தியா? ஜீசன் அன்சாரின்னு ஒருத்தனை புதுசா வந்துட்டு போடுறான். 3 3 விக்கெட் எடுத்திருக்கான். இந்த இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸோட ஒரு மகிமையா இருக்குண்ணா. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது. சரி, ஓகே. ஆமா கைஸ், அது ப்ரூவன் இந்தியன் இந்தியன் பிளேயர்ஸ். இந்தியன் அன்கேப்டு. ஸோ ப்ரூவன் கமாடிட்டி இல்லாம நிறைய பேர் இருக்காங்க, அசுதோஷ் வெளில சர்மா, வராங்க. நோட்டபிள் நேம்ஸ் சொல்லணும்னா அசுதோஷ் அஷ்டோஷ் சர்மா. சர்மா, பிரியங்க் அப்புறம் சாரியா, மும்பைல வந்து அந்த விக்னேஷ் இவன் புத்தூர். விக்னேஷ் புத்தூர், பிரியான் ஷாரியா பஞ்சாப்க்கு மறுபடியும் அகைன். எனக்கு குஜராத்ல வந்து பஞ்சாப் அந்த நிறைய இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சு இந்த போறாங்க, சூரியன் நல்லது நல்ல செய்தி. சூரியன் ஷெக்டேவும் நல்ல பிளேயர் தான். பரவாயில்ல, அவன் ஸ்குவாட்ல இருந்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பிளேயிங் லெவன்லயுமே. ஏன்னா ம். அப்ப கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் அவன். பட் அந்த இது குஜராத் அப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா இவன்டா. சஷாங்க் சிங். இந்த குஜராத்ல எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்ஷன். அவன் சாய் ப்ரூவன் சுதர்சன் கமாடிட்டினாலுமே. வழக்கமா எப்பயுமே பண்றது தானே. பட் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, சாய் சுதர்ஷன், அந்த சாய் கிஷோர் நல்லா பண்றான். ஸோ எல்எஸ்ஜில இந்த பிரின்ஸ் பவுலிங். யாதவ், திக்வேஷ் திக்வேஷ் சூப்பரா லெக் ஸ்பின்னர் நல்லா போடுறான். அவன் கொஞ்சம் ஜாலியா அப்படியே பார்க்க அப்படியே ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபங்கியா நல்லா இருக்கான். ரொம்ப நல்லாவே போட்டான் அவன். ம் டெல்லியில இவன் நடுவுல அபிஷேக் போரல். நான் சொன்னேன்ல, அபிஷேக் போரல் கேன் ஹிட். அந்த கடைசியா ஒரு 6 அடிச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. தெரிஞ்சான் கிளாஸ். அபிஷேக் போற லாஸ்ட் சீசனுமே ப்ரூவ் பண்ணாரு. அவனும் விப்ராஜ் ப்ரூவன் நிகம். தானே. வித்ராஜ் விட்டுட்டீங்க, ஆமா. சரியான விப்ராஜ் நிகம். இன்னிங்ஸ். அதுதான் இவனுங்க விப்ராஜ். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வந்து பஞ்சாப்லயும் டெல்லிலயும் அவங்க வந்து போரா வேட்ஸ் ஆடுறாங்க அவங்க தான். ம் அதுதான்டா. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிக்ஸ். அது ஓகேயா? இப்போ இப்போ அவனுக்கு இல்லாம ஆட வைக்கலாம். இப்போ அவனுக்கு இல்லாம கருண் நாயர் ஆட வைக்கலாம். இந்த விப்ராஜ் நிகம் இல்லாம ஏதாவது ஒரு கருண் நாயர் வெயிட்டிங்ல இருக்காரு. சோ அவ்வளவு பேர் இருக்கும்போது இல்ல நீ ஆடு, உன்கிட்ட அந்த டேலண்ட் ம். இருக்குன்னு சொல்லிட்டு பேக் பண்றாங்களா. சோ அந்த பேக்கிங் தான் எனக்கு நான் தெரிஞ்சு நல்லா இருக்கு கரெக்ட். பார்க்க. இந்த ஐபிஎல் ஜெய்ஸ்வாலுக்கு தான் படல இன்னும் 3 மேட்சா. ஐயோ, பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனுங்க ஜெய்ஸ்வால் டீமே ஃபேன் இல்லைன்னு வேற சொல்லிட்டு நானு. இருக்கு. அப்படியா? அது ஓரத்துல ஜெய்ஸ்வால் ஃபேன் நானு. ஆஹா. தோனிக்கு அப்புறமேல எனக்கு ஜெய்ஸ்வால் பிடிக்கும். எனக்கு எனக்கு ஜெய்ஸ்வால் அப்படின்னு 3 இல்ல. மேட்சா அடிப்பான்னு பாத்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஃபேன்னா ஒவ்வொரு டீமும் ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த படிக்கல், எனக்கு அந்த படிக்கலோட நாக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா எனக்கு அந்த டைம்ல. ஸோ அவன் படிக்கல் ம். அவுட் ஆயிருந்தானா ஓகே, எல்லாம் படிக்கல் என்ன படிக்கல்னும் போது அவன் ஒரு பக்கம் நின்று ஆட முடியும். அவனால ஹிஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஹிட்டிங் செஞ்சுரிஸ் கைஸ். அவன் அந்த 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 அடிச்சிருக்கான், இடத்துக்கு ஆனா அது வந்துட்டான் ஓப்பனிங்ல அவன். வந்து அடிச்சிருக்கான். அவன் ஸோ பொசிஷன்ல ஆட முடியல அவனால, ஏன்னா அவனுக்கு சான்ஸ் கிடைக்க சான்ஸ் மாட்டேங்குது. இல்லை. இப்போ இந்த ரோல்ல அவனால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா பண்ணுவான்னு தோணுது இதுக்கப்புறமும். ஸோ சேம் ஆஸ் வித் கேகேஆர். கேகேஆர்ல ரகுவன்ஷியா இருக்கட்டும், ரஹானே ரஹானே பிளேயிங் பிளைண்டர்ரா எனக்கு தெரிஞ்சு. நல்ல சீசன் அப்படியே கண்டினியூ ஆகுற அவனுக்கு. கேப்டன்சியா அங்குஷ் இருக்கட்டும். ரகுவன்ஷி நல்ல சீசன் போயிட்டு இருக்கு அவனுக்கும். வெங்கடேஷ் ஐயர். கிரேசி. வெங்கடேஷ் ஐயர்னு சொன்னாலே இங்க ஒருத்தன், சரி சொல்லலாம், இது நம்ம வீடியோ தானே. ஸோ வந்து இங்க ஒருத்தன் வந்து ட்ரீம் லெவல்ல நாங்க எல்லாம் விளையாடுவோம். வெங்கடேஷ் ஐயர் ஒரு மேட்ச் கேப்டனா போட்டான். அந்த மேட்ச் அவன் இறங்கவே இல்ல. அவன் ப்ரோ, ஏன் ப்ரோ கேகேஆர் ரகுவன்ஷ் முன்னாடி கேப்டன்ஸ்க்குலாம் வரான்? வந்து ஒரு சாபம் இருக்கு. கேகேஆர் கேப்டன்ஸ்லாம் வந்து மத்தவங்களை அடிக்க வச்சு அடிக்க போன வாட்டி ஸ்ரேயஸ் ஐயர் பண்ணாரு. ஆஹ் அப்படின்னு நம்ம கேப்டனா போட்டான்டா. அவன் போட்டு ப்ரோ நம்பர் 4ல வந்து ரகுவன்ஷ் வரும்னு பார்த்தான். சரி, வெங்கடேஷ் வரணும் பார்த்தா ரகுவன்ஷ் வந்துட்டான். வந்துட்டு மேட்ச் அவங்களே ஆடி முடிச்சிட்டானுங்க. இது வரைக்கும் பாவம் சிரிப்பா இருந்துச்சு. எங்க அந்த போகுது ஜாலியா போகுது அப்படியே. கொஞ்சம் டிப்ரெசிங்கா இருந்தாலும் 50-50. ம். நானா லாஸ்ட் 2 3 நாளா ஒழுங்கா வந்து ஃபாலோ பண்ண முடியல. என்னால பிடிக்கிறது டிராவல், அப்புறம் அந்த அலுமினியத்து
காலையில மட்டும் ஜாலியா அதனால போச்சு. ஹைலைட்ஸ் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சு. கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு எனக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் மேட்ச் கரெக்டா பார்த்தேன். கரெக்டா இருக்கு. இந்த டெய்லி போடலாம், இந்த குயிக்கா ஒரு வீடியோ, இந்த எப்படி சொல்ல, இந்த 1 மினிட் 2 மினிட்ஸ்ல நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் போடலாம் பிளான்லாம் இருக்கு. பட் நீங்க வந்து 5 கிலோமீட்டர் போயிட்டு, பட் அங்க இருந்து 5 கிலோமீட்டர் வந்துட்டு கடுப்பா இருக்குடா. வந்து இந்த மேட்ச் பார்க்கவே கரெக்டா இருக்கு, டயர்டா இருக்கு. ஸோ அதனால தான் வீக்லி வீக்லி ஒன்று பண்ணுவோம், இப்படி அந்த வீக்கோட ஸ்டார்ட்ஸ் மாதிரி. ஏன்னா பார்ப்போம், நடுவில் நிறைய பிளான்ஸ்லாம் இருக்கு, எப்படி இந்த ஒர்க் அவுட் வீக் ஆகுதுன்னு. சோகமான வீக்கா போயிடுச்சு. கைஸ், ஹீஸ் இன் பிக் ட்ராமா கைஸ். என்னால சந்தோஷமா நடிக்க கூட முடியல. வீடு. சரி, ஐயோ. ஓகே. சரி, இதான். சரி, என்ன இதான் ஒரு மாற்றம் இருக்கா? சரி, பிளே ஆஃப்ல ஏர்லி ஸ்டேஜ், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் தான். பட் கேக்குறேன், உன் டீம் ஐ ஏதாவது டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் எனிதிங். ஒரு கொஞ்சம் நாள் போட்டோம். போட்டோம். நானும் எதுவும் சேஞ்ச் பண்ண விரும்பல. வி வில் ஆனா ஸ்டில் பேக். சிஎஸ்கே ஸ்குவாட்ல சேஞ்ச் பண்ணியே ஆகணும். வருவான்டா, வெயிட் பண்றா. எல்லாம் ரீல்ஸ் போடுறீங்க, ரீல்ஸ்லாம் பாத்துக்க மாட்டாங்களா கைஸ்? ஆனா ரொம்ப ஓவர் அடி. எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் தான் 5வது ஆகினாரு தோனி. அது ரொம்ப டூ மச் டாடி. நம்ம சிஎஸ்கே ஃபேனை தாண்டி எம்எஸ்டியை பேக் பண்றோம். நயன்லாம் இறங்கலாம். ஆஹ் இருக்கு அது நயன் இறங்கிட்டா. அஸ்வினை போய் யாராச்சும். எனக்கு அந்த அந்த இதுதான், அஸ்வின் முன்னாடி வர அளவுக்கு அது வந்து ஈஸி ஸ்கோர் கிடையாது அங்க. சோ அது, பட் என்னன்னா, ஒரு பக்கம் மீம்ஸ்ல பார்த்தா, ஏய் அவர் நமக்கு எவ்வளவு பண்ணிருக்காரு, ஆனா நீ என்ன அவரே திட்டுறீங்க. நாங்க அவரை திட்டல, நாங்க இன்னும் எம்எஸ் பேக் பண்ணோம். ஓகே, பட் ஒரு தப்பு நடக்குன்னும் போது அந்த தப்பை நம்ம சொல்றது பிரச்சனை இல்லை. ஏன்னா போன தடவை அவர் கீழே ரொம்ப கீழே ஆடிதான் நம்ம தோத்தோம், பிளே ஆஃப் சான்ஸ் மிஸ் பண்ணோம் போது வி ஹாவ் டு. இந்த இன்னொரு இன்னைக்கு வந்த மேட்ச் மாதிரி, இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்த மாதிரி நாக்கு அடிச்சுட்டு போட்டுண்டா, நான் ஐ எம் சோ ஹாப்பி. இன்னைக்கு தோத்தது தவிர, அவர் வந்து ஆடினால இப்ப 10 பால் 20 ரன் 25 ரன் அடிச்சுட்டு அவுட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி இருக்காங்கன்னும் போது ஒரு ஆளை பின்னாடி வச்சுக்கோ, ஜடேஜா பின்னாடி வச்சுட்டு முன்னாடி இறக்கு ஏன் யாரையா. அடிச்சு அவுட் ஆனா பரவாயில்ல, அடிக்க ட்ரை பண்ணுங்க உம் முதல்ல. அந்த அந்த இன்ஸ்டன்ட் லாக் சிக்ஸே ஆகுது. வர மாட்டேங்குது உங்க இன்னிங்ஸ்ல. மத்த டீம்லாம் வந்து இன்னிங்ஸுக்கு 10 15 சிக்ஸ் அடிக்கிறாங்க. அசால்ட்டா 10 15 சிக்ஸ் அடிக்கிறான். அவன் 70 80 ரெண்டு சிக்ஸ்லயே எடுத்துட்டு வந்துடுறான். உம் நீங்க வந்து மொத்தமாவே எவ்வளவு சிக்ஸ் அடிச்சாங்க இந்த ரெண்டு ரொம்ப மேட்ச்ல கம்மியா தான் சேர்த்து. அடிச்சிருக்காங்க. பெருசா வரல எதுவும். ஆனா சேப்பாக்ல ஆடிட்டோம்டா நம்ம. சேப்பா கவுஹாத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின் ட்ராக்ல அப்பெல்லாம் தப்பா ஆடிட்டோம். சேப்பாட்ல தான் டீம் டேவிட் அத்தனை சிக்ஸ் அடிச்சு. ஏய், ஃபுல் டாஸ் எல்லாம் போட்டானுங்க. சரி, ஓகே. அது சாம் கரன், அவ்வளவுதான். சாம் கரன் இதுக்கு ஆடவே மாட்டான். ஆட மாட்டான்னு நினைக்கிறேன். நல்லா தான்டா இருந்தான் பேட்டிங் ஃபார்ம்ல. நம்ம ப்ரெடிக்ஷன் அது தப்பா போயிடுச்சு. நல்ல பேட்டிங் ஃபார்ம்ல தான்டா இருந்தான் அவன். நல்ல ஃபார்ம்ல இருந்தான், பட் தெரியலையே. அதான்டா அந்த இன்டென்ட்டே இல்ல யாருக்குமே. வந்து அவன் 5 பால் 6 பால் டொக்கு வச்சுட்டு ஆடுற அளவுக்கு அங்க மேட்ச் இல்ல. சோ அது இன்னொரு நேத்து ஸ்டாட்டு. அப்படிதான் பாத்துட்டே இருந்தேன். இப்ப பாரு ஒரு தலை வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து சொக்கு பாருங்க, இறங்கி வந்து ஒரு சொக்கு வச்சாச்சு. நல்ல வேலை அவுட் ஆகல. டேய், அதை இறங்காம இருந்தா அது பிளம் அப்படியே வந்து பால் நல்லா டர்ன் ஆயிடுச்சு, பயந்துட்டேன். ஹசரங்க சூப்பரா போட்டான்டா அவனுக்கு டீம்ல. சிக்ஸ் விக்கெட் 6. நம்ம டீம்ல 100. ஓகே கேஷ், நான் மறுபடியும் சிஎஸ்கே மேட்ச் வந்து என்னைக்கு ஆமா. ஜெயிக்குதோ அன்னைக்கு பேசுறேன். கடைசி வரைக்கும் நாங்க சிஎஸ்கே பத்தி பேசிட்டு தான் இருப்போம். ஸோ வி ஆர் இந்த எண்ட். ஸோ ஆல்ரெடி ஒரு மணி நேரம் வீடியோ வந்துச்சு. ஸோ இது குறைச்சிருக்கோம். முடிவுக்கு நாங்க கிரிக்கெட் நிறைய பேசுவோம். வீரதீரன் பாத்தியா? சரி, பார்க்கலாம். என் ரிவ்யூ போய் பார்த்துட்டு சொன்னல அதுக்கப்புறம் 2 3 நாளா உள்ள ரிவ்யூ பார்க்கலான்னு போனேன். அப்புறம் ஸ்பாயிலர்ஸ் இருந்துச்சு, என்ன பண்றதுன்னு விட்டுட்டேன். என் ரிவ்யூல எதுவும் ஸ்பாய்லர்ஸ் இல்லை கைஸ். போய் என் ரிவ்யூ பார்த்துட்டு படத்தை பாருங்க. அப்படியா? லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இருக்காதுன்னு நினைக்கிறேன்டா. இல்லடா. இல்ல இல்ல, நான் எதுவும் பெருசா சொல்லல. பட் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சா? ம் ஒன் டைம் பார்க்கலாம். அப்புறம் ஏன் பிளிப்ல இருந்து ரோஸ்ட் வந்துருக்கு? நான் பார்த்தேன், இன்னும் உள்ள போய் பார்க்கல. ஆஹா ஓஹோன்னு இல்ல, பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி விக்ரம் இன் ஹிஸ், எப்படி சொல்றது, அந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், இந்த தங்கலான், அந்த கோப்ரா தாண்டி ஒன்னு ரூரலா ஒன்னு பண்ணிருக்காரு. பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, பார்ப்போம் என்ன தெரியல, இப்ப நடக்குதுன்னு. பாக்கணும். சரி, நெக்ஸ்ட் ஜிபியு. ஜிபியு பாட்டு கேட்டியா? நீ தலை வேற மாதிரி டான்ஸ் ஆடி குட் பை இருக்கான். ரெட்லியா? டேய், நல்லா இம்ப்ரெஸ் ஆயிட்டுடா உண்மையாலுமே. மனுஷன் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த படத்துக்கு ரொம்ப உழைப்பா போட்டிருக்காரு. வேற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு கைஸ். லைட்டா சினிமா பத்தி பேசுறோம். செம்ம டான்ஸ். நீ அந்த ரிலிக்கர் வீடியோ பாரு, ஸ்டெப் எல்லாம் மாசா போறாரு. எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. பாட்டு நல்லா இல்ல அது. ஐயோ, அடிப்பாங்களா தெரியல. பாட்டு வந்து பாட்டு எனக்கு மனசுல நிக்கல. அந்த ஜிபியு அந்த அந்த ஒரு லைன்ல நிக்குது, அந்த பால் டப்பா. நான் என்ன ஃபாலோ பண்றடா எதுவுமே 2 நாளா. அவன் நல்லா ரெண்டு இல்ல, பட் மூணு நாளா டான்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணல. டான்ஸுக்காக அந்த பாட்டு ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். வீடியோ சாங் ஹிட் ஆகும், தியேட்டர்ல செலிப்ரேஷன் ஆகும். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் ஓகே. அவர் எண்ட். ஸோ வி வில் லுக் ஃபார் வீக் 2.
இந்த ஐபிஎல்ல. அண்ட் நல்லபடியா போகும்னு நினைக்கிறோம். வீட்டு அண்ட் வாட்டி அடுத்த தடவை கலகலப்பா வந்து பேசணும். அடுத்த தடவை வந்து சிஎஸ்கே ஜெயிச்சதோட பேசுவோம்னு தெரியல, பேசுவோம். ஸோ until then bye from. சிஎஸ்கே ஜெயிக்கிறதுல பசங்க வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ம், சரி ஓகே. அவ்வளோ. ஓகே. until then bye from us, சரண் அண்ட் நரேன். ஸோ டூ வாட்ச், செக், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை லைக் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நிறைய ஃபன் பண்றோம், ஜாலியா பண்றோம் ஏதாவது. ஸோ பை பை. பைடா.